السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. قد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் மிகுந்த முடியும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனுடைய மார்க்கம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய ஈமானையும் அமல்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உன்னத உயர்ந்த லட்சியத்தோடு அல்லாஹ்வின் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு இந்த வகுப்பை செல்வடித்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் திறமையும் விட வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். முக்கியவர்களே, ஆன்மாக்களின் உலகம், ஆலமுல் அர்வாஹ் என்கிற ஒரு தலைப்பு. இந்த ஆலமுல் அர்வாஹ் என்பதற்கு முன்பாக முதலில் ரூஹ் என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரூஹை பற்றி அறியாமல் ரூஹுடைய உலகத்தை பற்றி அறிவது மிகுந்த பயனை தராது என்கிற காரணத்தினால முதலாவது ரூஹ் என்றால் என்ன என்பதை பற்றிய சில வழிகாட்டுதல்களை நாம் அறிந்து கொண்டு அதற்கு பின்னர் இந்த தலைப்பிற்கு நாம் செல்ல இருக்கிறோம். ரூஹ் என்பதை பொறுத்தவரையில் அதற்கு பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமான வரைவிலக்கணங்களை அதற்கு வழங்குகிறார்கள். சிலர் மனிதன் அறிந்து கொள்ளாத ஒரு யதார்த்தம், ஒரு உண்மை, அது இருக்கு என்பதற்குரிய சான்று என்ன? மனிதனுடைய இயக்கம். சில பேர் பார்த்து நம்ம கேட்போம், அறிவிற்கு அவனுக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஏன் அப்படி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய செயல்கள் சில நேரத்தில் எப்படி இருக்கும்? அறிவில்லாத செய்யற மாதிரி என்ன? யாரும் ஒருத்தர் பேர்த்து இவனுக்கு ரூஹ் இருக்கு அவனுக்கு அப்படின்னு கேட்போமா? கேட்க முடியுமா? கேட்டா அவர்கிட்ட முதல் கேள்வி இவருக்கு திரும்பிடும். என்ன கேள்வி? அறிவு இருக்கு அவனுக்கு அப்படின்னு. ரூஹ் என்பது நம்ம கண்ணுக்கு தென்படாது, ஆனாலும் கூட அது இருக்கு என்பதை நினைச்சிடும். அவருடைய செயல்பாடுகளை வைத்துக் கொண்டு மனிதன் அறிந்து கொண்டிருக்கிறான். அப்ப இதன் அடிப்படையில் இந்த ரூஹ் என்ன என்பதை பற்றி பேசுகிற விஷயத்தில் அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பல்வேறு விதமான முரண்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும், எல்லா மதங்களும், எல்லா கோட்பாடுகளும் என்ன செய்கிறது? ரூஹ் என்ற ஒன்று இருக்கு என்பதை உண்மைப்படுத்தி யாருக்கு மாற்றுக்கிறது. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யூதர்கள் முஷ்ரிக்கின்களிடத்தில் வந்து சொன்னாங்க, இஸ்அலு முஹம்மதன் ஸலாத்தத்தி அஷ்யா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க 3 விஷயங்களை கேளுங்க. அவர் அதுல ஏதாவது 2க்கு பதில் சொல்லிட்டாருன்னா அவர் யார் தான் நபியாரா இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அஸ்ஹாபுல் கஹஃப் பத்தி கேட்க சொல்றாங்க. யாரு? வகைவாசிகள். துல்கர்னைனை பற்றி கேட்க சொல்கிறார். அதில் ஒரு கேள்வி தான் இது, இஸ்அலு அன் ரூஹ், ரூஹ் என்றால் என்ன? இந்த கேள்விக்கான பதிலாக தான் அல்லாஹ் என்ன சொல்றா? இஸ்அலுனக அன் ரூஹ், நபி உம்மிடத்தில் அவர்கள் ரூஹை பற்றி கேட்கிறார்கள். 17வது அத்தியாயத்தில் 85வது வசனம் அல்லாஹ் சொல்றான், குலி ரூஹ் மின் அம்ரி ரப்பி, நபி நீங்கள் சொல்லுங்கள், ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையில் உள்ளது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு அறிவிலிருந்து மிக சொற்பம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் ரொம்ப குறைவானது. அப்ப அதனுடைய யதார்த்தத்தை, உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது என்று பேசுறாங்க, சொல்லிட்டாங்க. ரூஹை பற்றிய வரைவிலக்கணத்துல ரூஹ் இருக்கு என்பதில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? ரூஹை பற்றி வரைவிலக்கணம் சொல்லுது. ரூஹ்னா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கு இல்லையா? டிஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லையா ஒண்ணு. அந்த டெஃபினேஷன் என்ன என்பதுல பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில்
இமாம் இப்னு கையிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அவருடைய ரூஹ் என்கிற கிதாபில் அவர் சொன்னார்கள், ரூஹ் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, நாம பார்க்க முடியாத ஒன்று, அதே நேரத்தில் அது மனித உடலில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று. அது தண்ணீரை விட வேகமாக ஓடும். ரோஜா இதழ்களில் தண்ணீர் எப்படி ஓடுமோ அதை விட வேகமாக நினைச்சிடும். அந்த ரூஹ் என்பது உடலுக்குள் ஓடக்கூடிய ஒன்று, எண்ணெயை போன்று வலிகை செல்லக்கூடிய ஒன்று. அதே போன்று நெருப்பு, கரியில நெருப்பு பிடிக்கும்போது எப்படி அது வந்து பற்றி கொண்டு ஊடுருமோ படருமோ அது போன்று உடல் முழுக்க பரவக்கூடிய ஒன்று இருந்துச்சுறாங்க. அதற்கு ஒரு விளக்கத்தை இமாம் இப்னு கையிம் ஜௌசி அவர்கள் அவருடைய கிதாபிலே சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சாரார் அறிஞர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அலுசுல்லாவிடத்துல இவருடைய இதை பற்றி என்ன வர்ணனை என்று சொன்னா, தஸ்அலு வ தன்சிலு வ தத்தசிலு வ தன்ஃபசிலு வ தஹ்ருஜு வ தذهபு வ தஜியு வ ததஹகு வ தஸ்குன். ரூஹ் என்ன அப்படின்னா, அது மேலே ஏறி செல்லும், இறங்கி வரும், சேர்ந்திருக்கும், பிரிந்திருக்கும், வெளியேறும், போகும், வரும், அசைந்து கொண்டிருக்கும், இவை அனைத்துமே கூடியதாகிறது ரூஹ். ஏன் இப்படியான ஒரு வரை விளக்கம், இப்படியான ஒரு கருத்து எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா தன்மையும் யார் இடத்துல இருக்கு? ரூஹ் இடத்துல இருக்கு. ஏன்னா அல்லாஹ் தஆலா மரணிக்கின்ற ஆத்மாக்களின் உயிர்களை கைப்பற்றுகிற போது அல்லாஹ் என்ன சொல்லுவான்? மலாயிக்காக்கள் சொல்லுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி தர்றான். வலவு தரா இஸ் ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத். அநியாயக்காரர்கள் அவருடைய மரண தருவாயில் இருக்கிற போது நீங்கள் அவர்களை காண்பீர்கள். வல் மலாயிகத்து பாசித் ஐதியஹும். மலாயிக்கா என்ன செய்வாங்க? அவருடைய கரங்களை விரித்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். யாருக்கு நேரா? அந்த அநியாயக்காரனுக்கு நேரா. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், ஒரு உயிர்களை வெளியேற்றுங்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப அதற்கு வெளியேறக்கூடிய தன்மை இருக்கிறது என்பது இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதே போன்று அந்த அதே நஃப்ஸை பார்த்து சொல்லக்கூடிய நல்லவருடைய ஆத்மாவா இருந்தால் அதை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்தி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, உம்முடைய ரப்பின் பக்கம் பொருத்தத்தோடும் திருப்தியோடும் நீ வெளியேறி வா. அதே போன்று ஃபதுஹுலி ஃபீ இபாதி வதுஹுலி ஜன்னதி, என்னுடைய அடியாரோடு நீ சேர்ந்து கொள், அடியாரோடு நுழைந்து இங்க சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று அந்த ரூஹுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்ப இதன் அடிப்படையில் ரூஹ் என்ன செய்யும்? நுழையவும் செய்யும், வெளியேறவும் செய்யும். அதே போன்று சேர்ந்திருக்கும் பிரிந்திருக்கும் சொல்லும் இல்லையா, அப்படின்னு அர்த்தம். நம்மளோட உடலோடு சேர்ந்தும் இருக்கும், உடலை விட்டு பிரிந்தும் இருக்கும். இந்த பிரிதல் என்பதுல ரெண்டு வகையா இருக்கு. ஒண்ணு என்ன? தற்காலிக பிரிதல், சிறிது நேர பிரிதல். இன்னொன்னு நிரந்தரமா பிரிதல். நிரந்தரமா என்பது உலகத்தோடு மட்டும்தான், உலகத்துக்கு அப்புறம் நிரந்தரம் நினைக்கக்கூடாது. சரிங்களா? அல்லாஹ் தஆலா சூரத்து ஸுமர் 39வது அத்தியாயத்தின் 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. 39ல 52 53. வல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. மரணிக்கின்ற ஆத்மாக்களை அல்லாஹ் தஆலா அவருடைய உயிர்களை மரணிக்கின்ற போது கைப்பற்றுகிறான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. மரணிக்காத ஆத்மாக்களின் உயிர்களை அல்லாஹ் உறக்கத்தில் கைப்பற்றுகிறான். அவ்வளவு அர்த்தம். நம்முடைய தூங்கும் போது நம்முடைய ரூஹ் நம்மை விட்டு பிரிந்து விடுகிறது. அதனால தான் நம்மை சுற்றி நடக்கிறது நமக்கு தெரிகிறது. அப்ப நமக்குள்ள அசைவுகள் இருக்கு, நம்ம உயிரோட தான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ரூஹுடைய கனெக்ஷன் பிரியறதுனால நம்ம என்ன மாட்டோம், பௌத்தாக மாட்டோம். அதெல்லாம் தற்காலிகம், வந்துட்டு போயிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் வெடிப்பை நாடுகிற போது அந்த ரூஹ் நம்ம இடத்துல திரும்பி வரும். எதுக்கு அல்லாஹ் தஆலா மௌத் நாடிட்டானோ அந்த ரூஹ் அல்லாஹ் இஸ்லாம் அப்படியே தன்னிடத்தில் தங்க வைத்துக் கொள்கிறான், பிடித்து வைத்துக் கொள்கிறான். அதை திரும்பி அனுப்ப மாட்டான். அதனால்தான் உறக்கம் என்பது ஒரு மரணம், மௌத்துன்னு சொல்லுவோம். தூக்கம் என்பது அது ஒரு சிறிய மரணம்.
சிறிய மரணம் என்று சொன்னால் இது போன்றுதான் நம்முடைய ரூஹுடைய நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறதா. நம்மளுடைய எப்படி இப்போது ஆக்டிவா இருக்கும். இப்போ ரூஹெல்லாம் என்ன இருக்கு, நம்முடைய ரூஹை இப்ப என்ன செய்யுது, ஆக்டிவா இருக்கு. என்ன ஆக்டிவா இருக்கு, கேட்குது, பார்க்குது, எழுதுது இல்லையா, சிந்திக்குது. இவ்வளவு நம்முடைய செயல்பாடுகளுக்கு காரணியா இருக்கு. இத்தனை செயல் நமக்கு நடக்குதா இல்லையா, நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், சிந்திக்கிறோம், எழுதுறோம், வேற என்னென்னமா நம்ம செய்ய முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, என்ன காரணம், கண்ணு இருக்கு, காது இருக்கு அப்படி சொல்லுவோமா. எல்லாத்துக்குமே மூலமா என்ன இருக்கு, ரூஹன். ரூஹன் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்கும். அந்த ரூஹை போயிடுச்சுன்னா இதே கண்ணு, இதே காது, இதே மூக்கு, இதே வாய் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். ஆனா என்ன செய்யாது, எந்த ஒரு அசைவும் செயல்பாடும் இருக்காது. அப்ப செயல்பாடு நம்முடைய உடலில் வேண்டுமானால் அதற்கு என்ன வேணும், ரூஹ் வேணும். அப்ப அதன் அடிப்படையில் தான் என்ன செய்யப்படுது, ரூஹ் இது போன்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு என்பதை என்ன செஞ்சாங்க, அறிஞர்கள் சொல்லி காட்டினார்கள். அடுத்ததாக பிலோசபர்ஸ், தர்க்கவியலாளர்கள், அவங்கள்ட்ட ரூஹ்னா என்ன அப்படின்னு சொன்னா அது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஒளி. அந்த ஒளி என்ன செய்யும், அது ஒரு ரகசியமானது என்ன அவங்க சொன்னாங்க, அதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். சூஃபிகளை பொறுத்தவரையிலும் எல்லாரும் இல்ல, ஒரு சில பிரிவினர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, ரூஹ் என்று அவர்கிட்ட மறைமுகமான ஒன்று, மறைமுகமான ஒரு ஓட்டம், மறைமுகமா ஓடக்கூடியது, இயங்கக்கூடியது. அதற்கு தான் அவங்க சொல்லுவாங்க ரூஹ் என்று சொல்லுவாங்க. ரூஹ் நஃப்ஸ், இது ரெண்டு என்ன வித்தியாசம், ரெண்டு ஒண்ணா, ரெண்டு வேற வேறையா, வேற வேற. யாரெல்லாம் வேற வேறன்னு சொல்றீங்க சொல்லுங்க. ரூஹ் வேற, நஃப்ஸ் வேற, சரியா? ஒரு சில பேர் சொல்ல மாட்டீங்க. சரி, ரூஹ் நஃப்ஸ் ஒண்ணு அப்படின்றவங்கள ரெண்டுலயும் சேராத கூட்டமே இருக்குங்க. சரியா? தெரியாது. ஒண்ணு அதுல இருக்கணும், இன்னதுல இருக்குன்னா ரெண்டுலயும் இல்லை அப்படின்ற கூட்டமும் இருக்கிறாங்க. சரி, சரி. ரெண்டுமே ஒண்ணு என்று நம்ம சொல்ல முடியும். ரெண்டுமே ஒண்ணு என்று நம்ம சொல்ல முடியும். இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி ஓதி காட்டின வசனம் என்ன, அந்த வசனம் வேற. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம், மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுவாங்க. அந்த இடத்துல நஃப்ஸ், இந்த வாசத்தை அல்லாஹ் சொன்னான், அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய நஃப்ஸ்களை வெளியேற்றுங்கள். அப்படின்னு அர்த்தம், ரூஹை வெளியேற்றுங்கள் தான் அர்த்தம். அதை தாண்டி இன்னொரு வசனம் சொன்னோம்லையா, சூரத்து ஸுமர், அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அல்லாஹ் நஃப்ஸ்களை அதனுடைய உயிர் மரணிக்கின்ற போது கைப்பற்றுகிறான். வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மரணிக்காத ஆத்மாக்களை உறக்கத்தின் போது அல்லாஹ் கைப்பற்றுகிறான். ரெண்டு இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, நஃப்ஸ் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, அதே நேரத்துல அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹ்வே என்னுடைய நஃப்ஸுக்கு நீ தக்வாவை வழங்கு. அப்படின்னா உயிருக்கா, இப்ப நஃப்ஸ் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அது பயன்படுத்துகிற இடத்தை பொறுத்து அது மாறுபடும். அதனால ரூஹனா நஃப்ஸ், நஃப்ஸ்னா ரூஹ் சொல்லலாமா, சொல்லலாம். அதே நேரத்தில் எல்லா இடத்திலும் நஃப்ஸ் என்பது ரூஹா கிடையாது. அரபியில ஒரு வாசகம் சொல்லுவாங்க, அந்த நஃப்ஸக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீ மனிதன் அப்படின்ற ஒரு நபரை சுட்டி காட்டுவதற்கான நீயும் நீதான் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க, தர்க்கீருக்கு உறுதிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிற வார்த்தை நஃப்ஸ் என்கிற சொல். ஒருவர் வந்தார், யாரு அப்படின்னு சொன்னா, ஒருவர் அப்துல் காதர் வந்தார், அப்துல் ரஹ்மான் வந்தார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவர் தான் வந்தார் அப்படின்றதுக்கு நஃப்ஸுஹு என்ற வார்த்தை சொல்லுவாங்க. அப்துல் ரஹ்மான் தான் வந்தார், அப்துல் காதர் தான் வந்தார் அப்படின்றதுக்கு நஃப்ஸுஹு என்று சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன செய்யுது, அந்த நபரை குறிப்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படும். அதனால நஃப்ஸ் என்கிற சொல் பயன்படுத்துகிற இடத்தை தான் இடத்துக்கேற்ப அது விஷயம் மாறும். ஆனால் ரூஹ் என்பது அப்படி இல்லை. ரூஹ் என்பது என்னது, ஒரே நேரடியாக அதற்கு உயிர் என்பதுதான் அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ரூஹ் என்பதற்கும் என்ன இருக்கு, பல அர்த்தங்கள் இருக்கு. குர்ஆனில் இந்த ரூஹ் என்கிற சொல் என்னெல்லாம் அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதையும் எத்தனை இடத்துல வந்திருக்குன்றதையும் பார்க்கணும்னு சொன்னா, ஏறத்தாழ குர்ஆன்ல ரூஹ் என்கிற சொல் 23 இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டது. இது எல்லா இடத்துலையுமே பேச்சொல்லாதான் வந்திருக்கு.
இதுக்கு உதாரணம் சொன்னா இன்சிலுல் மலாயிகத்து பிர்ரூஹி மின் அம்ரி, மலாயிகா ரூஹை கொண்டு இறங்கி வருகிறார். அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் ரூஹை கொண்டு அவர்கள் இறங்கி வருகிறார். அதே போன்று இந்த ரூஹ் என்கிற சொல் குர்ஆனில் என்னெல்லாம் அர்த்தத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா பல அர்த்தங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு, ரூஹ் என்பது வாழ்வு என்கிற அர்த்தத்தில், உயிர் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதான் இப்போ நம்ம சொன்ன சூரத்துல் இஸ்ராவுடைய 17வது அத்தியாயத்துடைய 85வது வசனம், யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபி அவர்கள் உம்மிடத்துல ரூஹை பற்றி கேட்கிறார்கள். அந்த இடத்துல ரூஹ் என்பது ஆன்மா, உயிர் என்பதாக இருக்கிறார். ரூஹ் என்பது மலக் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது. ரூஹ் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு மலக். சரிங்களா? அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகா, ரூஹும் மலாயிகாவும் சஃபா அணி அணியாக நிற்பார்கள். இந்த இடத்துல ரூஹ் யார் சொன்னாங்க? அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரிங்களா? இந்த இடத்துல ரூஹ் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று ரூஹ் என்பது குர்ஆன் வஹி என்கிற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குர்ஆனுக்கு ரூஹ் என்று சொல்லப்பட்டிருக்கு, வஹிக்கும் ரூஹ் என்று சொல்லப்பட்டிருக்கு. கதாலிக வஹைனா இலைக ரூஹன் மின் அம்ரினா, சூரத்து ஷூரா 42வது அத்தியாயத்துடைய 52வது வசனம் என்ன சொல்றா? வகதாலிக வஹைனா இலைக ரூஹன் மின் அம்ரினா, இவ்வாறு நாம் நம்முடைய வஹியை, நம்முடைய கட்டளையை உங்களுக்கு வஹியா அனுப்பியிருக்கிறோம். இந்த இடத்துல ரூஹ் என்பது எது? வஹி. சூரத்து ஷூரா 42வது அத்தியாயத்துடைய 52வது வசனம். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அர்-ரூஹு வல் வஹி. சரிங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பதை குறித்து சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளமாக இருக்கு. ஒன்று, குல் நஸல பிஹி ரூஹுல் குத்ஸி மின் ரப்பிக், உம்முடைய இரட்சகனிடமிருந்து ரூஹுல் குத்ஸி இறங்கி வந்தார் என்று நபி நீங்கள் சொல்லுங்கள். சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்துல 102வது வசனம். அதே போல சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்துல 87வது வசனம். வஆத்தைனா ஈஸா இப்னு மரியம் பையினாத்தி வஅய்யத்னாஹு பிரூஹில் குத்ஸ், ரூஹுல் குத்ஸை கொண்டு நாம் அவரை செஞ்சோம், பலப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த இடத்துல ரூஹுல் குத்ஸ் என்று சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும். இதை இமாம் தபீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அர்-ரூஹுல் குத்ஸ் ஃபி ஹாதல் மௌதிஇ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த இடத்துல ரூஹுல் குத்ஸ் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்றாங்க. சரிங்களா? அதே போல உதவி என்பதற்கு ரூஹ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு, அதற்கு என்ன செய்யப்படும்? ரூஹ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சூரத்துல் முஜாதலா 58வது அத்தியாயத்துடைய 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅய்யதஹும் பிரூஹின் மின்ஹு, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன் புறத்தில் இருந்துள்ள ரூஹின் மூலமா அவர்களை பலப்படுத்தினான். அப்படின்னா அந்த இடத்துல என்னது? ரூஹ் என்பது உதவி, அல்லாஹ்வுடைய உதவியின் மூலம் அவர்களை அல்லாஹ் பலப்படுத்தினான் என்பதால் அதற்கு அர்த்தம் என்பதை இமாம் ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கவ்வாஹும் பினஸ்ரி மின்ஹு அலா அதுவிஹிம் ஃபி துன்யா, உலகத்தில் முஸ்லிம்களின் எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா அவர்களை பலப்படுத்தினான் என்பதால் அதற்கான பொருள். வஸம்மா நஸ்ரஹு லஹும் ரூஹன், அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அவனுடைய உதவியை என்ன செஞ்சார்? ரூஹ் என்று பெயர் சூட்டி இருக்கிறான் என்பதாக சொன்னாங்க, சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக ரஹ்மத் என்கிற அர்த்தத்துல ரூஹ் பயன்படுத்தப்பட்டது. என்ன அர்த்தம்? ரஹ்மத். சூரத்து யூசுப் 12வது அத்தியாயத்திலே 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா தையஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்து நீங்க நிராசை அடையாதீங்க. அதாவது ரஹ்மத் இருந்து இன்னஹு லா யஸ் மின் ரௌஹில்லாஹி இல்லா கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ்வுடைய அந்த ரூஹிலிருந்து நிராசை அடையக்கூடியவர்கள் நிராகரிக்கக்கூடிய மக்களாகத்தான் இருப்பார்கள். இந்த இடத்துல ரூஹ்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்க நிராசை அடையாதீங்க.
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடையக்கூடியவங்க யாரு? நிராகரிக்கக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டார். இப்போ கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க யாரு? அல்லாஹ் வந்து கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் நபியா பார்க்கறாங்க. நான் கேட்டது அவங்க பத்தி. அவர் வந்து பரிசுத்த ஆத்மா. ஏன் பரிசுத்த ஆத்மா? அல்லாஹ் என்ன சொல்றான்? நஃபக்து மின் ரூஹி, என்னோட ரூஹிலிருந்து அவருக்கு ரூஹ் ஊதுனேன். அல்லது கலிமத் அல்கா கலிமத்துன் வார்த்தையா நினைச்சதை போட்ட அந்த வார்த்தை அல்லாஹ்வா இருந்தான்னு அவங்க சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போட்ட வார்த்தை என்ன வார்த்தை போட்டா அல்லாஹ்? மாஷா அல்லாஹ். என்ன வார்த்தை போட்டா? குன். அல்லாஹ் ஒன்றே இதா அராத ஷைன் ஐயகூன லஹு குன் ஃபயகூன். இதுதான் அல்லாஹ் சொல்றான். ஒன்றே உருவாக வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு அவன் என்ன சொல்லுவான்? குன் என்று சொல்லுவான், ஆக என்று சொல்லுவான், அது ஆகிவிடும். இது அல்லாஹ்வுடைய நீதி. அப்ப இந்த நீதிக்கு உட்பட்டு தான் யார் வந்திருக்கிறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரூஹ் என்கிற அர்த்தத்தில் அவங்க என்ன செய்வாங்க? அவர் மட்டும் என்னது பிரத்யேகமானவர், அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று சொல்லுவாங்க. அவங்க அர்த்தம் கொள்வாங்க. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல ரூஹ் என்று பயன்படுத்தினது எதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை நாம் அகில உலகத்திற்கும் ரஹ்மத் அனுப்பி இருக்கிறோம். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது வ கலிமத்துஹு அல்கா இலா மரியம வ ரூஹும் மின். அல்லாஹ் சொல்றான், நாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வார்த்தையாக அவரை போட்டோம், வ ரூஹும் மின், அவரிடமிருந்து ரூஹாக. இந்த வார்த்தை அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தி இருக்கு. அதனால தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. இதை கொண்டு கூட என்ன செய்வாங்க? விவாதிப்பாங்க நம்ம மக்கள்கிட்ட. குர்ஆனிலே என்ன செய்யப்பட்டிருக்கு? அவர் வந்து அல்லாஹ்வே சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லப்பட்டிருக்கு, அல்லது அல்லாஹ்விற்கு வந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வாதத்தை வைப்பார்கள். சூரத் நிசாவுடைய 121 வசனம். அப்ப இந்த வசனத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவிடமிருந்து உள்ள ரஹ்மத். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை ரஹ்மத். தூதர்கள் அனைவருமே யார்தான்? ரஹ்மத் தான். அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருக்கக்கூடியவங்க தான். அது அல்லாஹ் தஆலா பொதுப்படையா சொல்லி இருக்கிறான். என்னன்னு? தூதர்களை அனுப்பி ரஹ்மத் அனுப்பி இருக்கிறோம் அப்படின்றத பொதுப்படையா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். தனிப்பட்ட முறையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அடுத்தது ராஹத் மினத் துன்யா, நிம்மதி, ஓய்வு என்கிற அர்த்தத்திலும் இந்த ரூஹ் என்கிற வார்த்தை குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்றான், வரோஹன் வ ரைஹானும் வ ஜன்னத்து நஈம். ரூஹ் இங்க உங்களுக்கு எழுது நிம்மதி. ரைஹான், ரைஹானா மனமிக்க சுகந்தமான காற்று அவர்களுக்கு இருக்கும். வ ஜன்னத்து நஈம், இன்பம் தருகிற சொர்க்கம் அவர்கள். இந்த இடத்துல ரூஹ் என்னன்னா சொர்க்கத்தில் அவங்களுக்கு என்னது? நிம்மதி. துனியாவுடைய எல்லா கஷ்டங்களிலும் களைப்பிலிருந்தும் துன்பங்களிலும் நிம்மதி. இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க, ஃபராஹத்து மினத் துன்யா, அவர்களுக்கு உலகத்திலிருந்து என்னாச்சு? நிம்மதி கிடைச்சிச்சு. அதான் இந்த இடத்துல ரூஹ் என்கிற வார்த்தையை கொண்டு பொருளை நினைச்சாங்க சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக இந்த ரூஹ் என்கிற சொல் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்திருக்கு. குன் என்கிற சொல்லின் மூலமா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அதே போன்று ஜிப்ரீல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அப்ப இந்த ரூஹ் என்கிற சொல் அது அல்லாஹ்வுடையதா அல்லது அது தனி ஒரு படைப்பா? அல்லாஹ்வுடையதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தாத்தோடு சம்பந்தப்பட்டதா, அல்லாஹ்வுடன் சேர்ந்ததா அல்லது அது தனி ஒரு படைப்பா? தனி ஒரு படைப்பா? கலாம் என்பது அல்லாஹ்வுடையது. நம்ம கலாமை கேட்க ரூஹுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையில் ஒன்றுன்னு சொல்லிட்டான். அதைத்தான் கேட்கிறேன், அது அல்லாஹ்வை சார்ந்ததா அல்லது தனி ஒரு படைப்பா?
அல்லாஹ்வுடைய சிஃபத். அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணால் படைத்தேன். வநஃபக்து மின் ரூஹி, என்னுடைய ரூஹ் வந்து நான் அவருக்கு ரூஹ் ஊதினேன். அல்லாஹ் அவுதுல்லாஹ் அப்படி சொல்லக்கூடாது. அப்போ அப்படியான வார்த்தை பாருங்க, இது எதுக்கெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு பாருங்க. நம்ம என்ன செய்யணும், இதை பற்றி நம்ம நம்முடைய அக்கீதாவே தலைகீழாயிடும். அக்கீதாவே தலைகீழாயிடும். இன்னைக்கு சமுதாயத்துல சூஃபிச சித்தாந்தம் கொண்டவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி கிறிஸ்தவர்கள் ஒரு வாதம் சொல்லுவாங்க, வார்த்தை தேவனிடம் இருக்கு, வார்த்தை தேவனிடம் உண்டு. அந்த வார்த்தை தேவனாக இருந்தா தேவனே வார்த்தையானார், வார்த்தை இயேசுவானார், இயேசு தேவனானார். முடிஞ்சு போச்சு. கால்குலேஷன் புரியுதா உங்களுக்கு? இதே கால்குலேஷன் தான் இப்ப நீங்க சொல்லக்கூடிய வாதம். இதைதான் யார் நினைச்சுவாங்க, சூஃபிகள் நினைச்சுவாங்க. அல்லாஹ்வுடைய உயிர் வந்து அல்லாஹ் எக்ஸிட்டான், அல்லாஹ்வுடைய உயிரிலிருந்து உயிர் இருக்கிறான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னது, படைப்புகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்கு. அது அல்லாஹ் எப்படி படைக்கிறான், ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் அவருடைய படைப்பதற்கு ஒரு வழி வச்சிருக்கிறான். சரிங்களா? ஆக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கரங்களை கொண்டு அல்லாஹ் அழைத்திருக்கிறான். அந்த உருவத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்ப இது போன்று அல்லாஹ் படைப்பதற்கென்று பல வழிகளை வச்சிருக்கிறான். அந்த அமைப்பில் ரூஹிலிருந்து ரூஹ் எழுதப்பட்டது என்று சொன்னால் உலகத்திற்கே அல்லாஹ் தான் உயிரை கொடுக்கணும், அருள்களை கொடுக்கணும், எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கொடுத்தான், வேற யாரும் கொடுக்கிறது கிடையாது. அது ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு தனி படைப்பு. இல்லைன்னா என்ன ஆயிடும், இது அல்லாஹ்வுடைய கலாம் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது அல்லாஹ்வுடையது அப்படின்றது மாதிரி இதை நம்ம நினைக்க முடியாது. இந்த ரூஹை நம்ம நினைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றால் அது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சார்ந்தது, அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய ஹல்க் இல்ல, மஸ்லூக் இல்ல. கலாமுல்லாஹ் என்பது என்னது, சிஃபத்துல்லாஹ். அல்லாஹ் பண்ணிக்கணும். கலாமுல்லாஹ் என்பது என்னது, சிஃபத்துல்லாஹ், அதாவது அல்லாஹ்வை சார்ந்தது, அல்லாஹ்வுடைய பண்பு. அதே நேரத்தில் ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சார்ந்ததா இல்ல, அது மக்லூக். ரூஹ் என்பது மக்லூக், படைப்பு, படைக்கப்பட்ட வஸ்து. அதுக்கு முன்னாடி ரூஹ் இல்ல, அதாவது கரெக்ட். அல்லாஹ் படைப்பதற்கு முன்னாடி ரூஹ் இல்ல, படைச்சதுக்கு அப்புறம் தான் ரூஹ். சரிங்களா? அப்ப அதனால இதை வந்து நிச்சயம் படைப்புன்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இது படைப்பல்ல என்ற வாதமோ அல்லது இது அல்லாஹ்வினிடமிருந்து வந்தது என்பது அல்லாஹ்வை சார்ந்தது என்ற வாதமோ அல்லாஹ்வுடைய பண்பை சார்ந்தது என்ற வாதமோ ஏற்புடையதல்ல. அதெல்லாம் வழிகட்ட நம்பிக்கையுடைய சித்தாந்தம். சரிங்களா? ஏன்னா இந்த ரூஹை பத்தி சொல்லும்போது ரூஹுடைய ஸ்டேஜில் வந்து 4 விதமா இருக்கு. இத்தனை வகை 4. அதுல முதலாவது நம்முடைய தலைப்பு என்னது, ஆலமுல் அர்வாஹ். ஆலமுல் அர்வாஹ் என்ன அர்த்தம், மனிதர்கள் இந்த உலகில் படைக்கப்படுவதற்கு முன்பாக, இந்த உடலோடு நம்ம இந்த பூமியில வருவதற்கு முன்பாக நாம் ஒரு உலகத்தில் இருந்தோம். ஒரு உலகத்துல நாம் என்ன, நாமளா இல்லை, என்ன இருந்தது, நம்முடைய ரூஹ்கள் இருந்தது. அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் என்ன பேரு, ஆலமுல் அர்வாஹ், ரூஹுடைய உலகம். அடுத்ததாக ஆலமுல் அஜ்ஸாத், இரண்டாவது உலகம் என்ன, ஆலமுல் அஜ்ஸாத் அப்படின்னா உடல்களோடு கூடிய ரூஹுடைய உலகம். அஜ்ஸாத் ஜிஸ்ம், உடலோடு கூடிய உயிர்களுடைய அந்த இடம். இது எங்க, நம்முடைய தாயுடைய கருவறை இருக்கும். ஏன்னா சொன்னாங்க இல்லையா, இஜ்மாஉல் கல்பு ஃபீ பத்னி உம்மிஹி, ஒரு படைப்பு தாயின் கருவறையில் ஒன்று சேர்க்கப்படுகிறது. முதல் 40 நாளில் அது என்னது, வெறும் ஒரு சதைப்பிண்டமாக இருக்கிறது, அது நுத்ஃபாவா இந்த இருக்கிறது. பிறகு அலகா, அது ஒரு சதைப்பிண்டமாக மாறுகிறது. பிறகு முதுஆ என்கிற நிலையை அடைகிறது. அதற்கு பிறகு அதற்கு உயிர் ஊதப்படுகிறது. 340 கடந்துதான் என்ன செய்யப்படுது, ரூஹ் ஊதப்படுது. எவ்வளவு அர்த்தம் இருக்கு.
ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் ஸ்கேன் தெரிஞ்சு 2ஆம் மந்த் ஸ்கேன் தெரிஞ்சு அதிலே சொல்லிடுவாங்க என்னன்னு, கண் இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, இதய துடிப்பு இல்லை. 3 மாதம் ஆகிட்டு 3 மாதம் ஆகி இதய துடிப்பு இல்லைன்னு ரிப்போர்ட் வருது. வந்திருக்கா? இதய துடிப்பு இருந்தாங்கன்னா இல்லாட்டின்னு ஏன் ரூஹையில் ஊதப்படலை. இது கேஸாக வந்துச்சு நம்மகிட்ட. அதனால சொல்லிட்டு ஒரு சகோதரர் வந்து என்ன செய்யறாருன்னா கேள்வி கேட்கிறார். ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு உங்களுக்கு, இப்போ 3ஆவது. இது எப்பவுமே இந்த மாதிரியான கேஸில் தான் வரும். அதை படிக்கணும். 3ஆவது குழந்தை கன்சீவ் ஆகிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா ஸ்கேன் எடுத்துட்டு, இதாவது 3ஆவது மாதம் ஸ்கேன் எடுத்து சொல்லிட்டாங்க இதற்கு ஹார்ட் பீட் இல்லை. ஸோ இந்த கர்ப்பிணியை கலைச்சிருங்க. ஸ்டேட்மெண்ட் அதுதான். இதுதான் சொல்கிறேன். சரி, ஹார்ட் பீட் இல்லை, நாங்கள் ஏதாவது வழியில் ஒரு ஹார்ட் பீட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தான். அது இல்லை. அடுத்தது என்னது, டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க அப்படின்றது அவனுடைய அடுத்தது வரும். அப்போ அப்படி சொல்லுவாங்க. இவங்களும் என்ன சொல்லுவாங்க, அப்பாவி மக்கள் அப்படியா, உயிரை இல்லையா, என்ன பண்ணுறது, உயிரை கொடுக்கப்படலையே. ரசூலுல்லாஹ் சொன்னதன் அடிப்படையில் ரூஹ் என்பது ஊதப்பட்டாதானே உயிர். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன அழகு, இதுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் என்ன, சதைப்பிண்டம். அதுக்கு அது உயிர் இருக்கா இல்லையா? ஆனால் அது வந்து விந்தா இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஒரு நுத்துஃபாவா இருந்து, அதுக்கப்புறம் இது அது அரக்காவா மாறி, அரக்காவா இருந்து முலாகாவா மாறிடுச்சு. 3 ஸ்டேஜ் கடந்துருச்சு. அது என்ன சொல்லுங்க, அது எப்படி அந்த உயிர் இல்லாமல் இந்த கட்டங்கள்லாம் கடந்துருச்சு? அல்லாஹ் படைக்கிறது தானே. வல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அவன் தான் உங்களுடைய தாயின் கருவறையில் உங்களை இருக்கிறான், விரும்பியவாறு அவன் உங்களுக்கான வடிவங்களை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடக்கிறது அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் வைத்திருக்கிற படைப்புடைய திட்டம். அது அப்படியே நடக்கும். அதற்கும் ரூஹுக்கும் இடையில சம்பந்தம் இல்லை. ரூஹ் என்பது 3வது 40க்கு பிறகுதான் உதவும். சரிங்களா? அது வந்து சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப அந்த இடத்துல நான் இது ஆலமுல் அஜ்ஸா. 3வது ஆலமுல் அமா, ஆயுள் காலம் நிறைந்திருக்கக்கூடிய உலகம். இது என்னது? இப்போ இதுதான் நம்முடைய ஆயுள் காலம். ஆலமுல் அமா உம்ர். உம்ர் என்பதை பண்ணி சொன்னாங்க அமா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமா உம்மத்தி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்திற்கான ஆயுள் காலம் என்பது 60 லிருந்து 70 வரைக்கும். அப்ப அந்த காலனுடைய வாழ்க்கையில தான் இப்ப நம்ம இருக்கிறோம், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 120 நாளும் சொல்லி சொல்லப்படுது. அதுக்கு ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் நம்பரா, அது நம்பர் சொல்லி தரேன். அது நம்பர் என்னன்னா மேட்ச் ஆகும். அரபிக் நம்பரும் தமிழ் நம்பரும் மாறும். சரிங்களா? அப்போ நம்ம இப்ப இருந்து கொண்டு இருக்கிற உலகம் என்னது? ஆலமுல் அமார், ஆயுளுடைய காலம், ஆயுளுடைய உலகம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆயுள் இருக்கு. எவ்வளவு ஆயுள்? அல்லாஹ் அறிந்தவர். சரிங்களா? அப்ப அந்த ஆயுள் வரைக்குமான காலகட்டத்தை கழிக்கின்ற ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். ஆலமுல் அர்வாஹிலிருந்து தொடங்கிய அந்த ரூஹ் நம்மளோடு பயணிச்சுட்டே இருக்கு. ஆலமுல் அர்வாஹ் நம்மளோட இருந்தது, அந்த ஒரு உடல் இல்லை, ஆனால் ரூஹ் இருந்தது. நம்முடைய இந்த ரூஹ் அங்கே படைக்கப்பட்டு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த ரூஹ் நம்முடைய தாயின் கருவறையில் இருக்கும்போது அதுதான் கொண்டு வந்து நினைச்சாங்க. மலக்கு வந்து நினைச்சாங்க, அது கேட்டு அல்லாஹ் தஆலா ஒரு மலக்க நியமிச்சிருக்கான். சரியா? ரஹ்மதாவது தாயின் கருவறையை கவனிக்கக்கூடிய மலக்கு என்று அல்லாஹ் மலக்கை நியமித்திருக்கிறான். அந்த மலக்கு தான் நினைச்சாங்க, இந்த வேலையை செய்யறாங்க. இந்த வேலையை இப்ப ஏன் உடம்புக்கு வந்திருக்கிறது என்னுடைய ரூஹா அல்லது வேற ஒருத்தருடைய ரூஹா? இதையும் நாம புரிஞ்சுக்கணும். என்ன புரியணும்? உடல் வந்து உடல்ல இருந்து என்னது ரூஹ கூடு விட்டு கூடு பாயும், அல்லது என்னது தனாசுல் அர்வாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ரூஹ்களை திரும்ப திரும்ப உலகத்துல சுற்றி கொண்டிருக்கும். மரணிச்சவன் என்ன போறதில்லை, அவன் ஆவிக்கு விட்டு போறது கிடையாது, இங்கே சுத்திட்டு இருக்கும், வேற ஒருத்தருடைய உடல்ல போறோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் சாத்தியமான கிடையாது. அப்போ ஏன் உடம்புல அல்லது நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புல புகுத்தப்பட்டிருக்கிற நம்முடைய உயிர்,
அது ஆலமுல் அர்வாஹ் நானா படைக்கப்பட்டதா அது வேற ஒன்றுக்கா படைக்கப்பட்டதா? படைக்கப்படுதா? என்னுடைய உயிர் எனக்கா படைக்கப்பட்ட உயிர் தான். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய உடலிலும் இருக்கக்கூடிய உயிர் என்னது? அவரவருக்கு அப்படியே அல்லாஹ் படைத்திருக்கிற ரூஹ். நமக்கு இந்த வேலைக்கு அல்லாஹ் யாரை வச்சிருக்கிறான்? மலாய்க்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன கிடையாது? தவறு கிடையாது, தவறு நேராது, துல்லியமா செய்வாங்க இல்லையா? லா யக்ஸுன அல்லாஹ் மஅமரும் வ யஃஅலுன மா யுமரும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், ஏவப்பட்டதை அப்படியே அவர்கள் செய்வார்கள். அதனால அல்லாஹ் அந்த படிக்கு அவங்களை வச்சிருக்கான். சரிங்களா? உலகத்துல பல படிகளுக்கு நம்மள அல்லாஹ் வச்சிருக்கானா இல்லையா? நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? என்னென்ன படிகளை தந்திருக்கிறான்? என்னென்ன படி தந்திருக்கிறான்? பணி பணி அது கடமை. பணி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? இமாரத்துல் மசாஜ், அல்லாஹ்வுடைய இல்லங்களை பராமரிக்கின்ற பணி, நிர்வகிக்கக்கூடிய பணி யாருக்கு தந்திருக்கிறான்? நமக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அழைப்பு பணிங்கிற பணி யாருக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்? நமக்கு தான் தந்திருக்கிறான் இல்லையா? உலகத்துல சமாதானத்தை சீர்திருத்தத்தை நிலைநாட்டுகிற பணி நமக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுல நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஓட்டைகளும் கோட்டை எவ்வளவு அலட்சியங்கள் இருக்குன்றது நமக்கு சொல்லி தர தேவையில்லை. அவ்வளவு நம்ம விஷயம் நம்முடைய மக்கள் அதில் அலட்சியமாகவும் குடும்பக்காக இருக்கிறாங்க. அதனுடைய வீழ்ச்சிகள் என்ன என்பதை சமுதாயம் கண்டுகொண்டு அப்ப அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அவங்கள அற்புதமான ஒரு படைப்பு அதற்கென்று அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நியமித்து அவர்கள் தான் என்ன செய்றாங்க? இந்த ரூஹ்வுடைய காரியங்களை கைகாரம் செய்யக்கூடியவர் என்பதனால அவங்களுக்கு என்ன நடக்காது? தவறு நடக்காது. சரிங்களா? அது கதைகளை சொல்ற மாதிரி ரூஹ எடுத்துட்டு மலைக்கு போயிட்டே இருந்தாராம். கொண்டு போயிட்டு அப்துல் காதர் ஜீலானிட்ட முறையிட்டாங்க. என்னது? என்னுடைய மகனுடைய ரூஹ பறிச்சுட்டு போயிட்டாங்க. அவர் மலைக்கிட்ட அந்த ஒரு ரூஹ விட சொன்னார். அவர் யாரு? அப்துல் காதர் ஜீலானி. அதெல்லாம் முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்னார். அவர் கையில் வச்சிருக்கிற பொருள் வச்சு அதான் அதில் கூட காமெடி பாருங்க, ஒரு கோடையில தான் வச்சுட்டு போனார் ரூஹ். சரியா? அதை அவர் தட்டி விட்டாராம். எல்லாருக்கும் போய் அவங்க உடம்புல சேர்ந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. அல்லாஹ் மலாயிக்கா என்கிற படைப்பை அது அற்புதமான ஒரு படைப்பை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். அப்ப அவங்களுடைய அந்த கட்டுப்பாட்டில் தான் இந்த பணி நடக்கிறது என்பதால் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நான் இந்த ஆயுளில் வாழக்கூடிய என்னுடைய ரூஹ் என்பது எனக்கு அல்லாஹ் படைத்து தந்திருக்கிற ரூஹ் தான் என்பது இல்லை, எவ்வித மாற்று கருத்துக்கும் இல்லை. அந்த ரூஹை கொண்டு தான் நம்ம வச்சிருவோம் வாழ்ந்து கொள்வது. சரிங்களா? எது வரைக்கும் வாழ்வோம்? நம்முடைய மரணம் வரையும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். எல்லா நஃப்ஸுக்கும் மரணம் உண்டு. நஃப்ஸ் என்று சொன்னால் இப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ரூஹா இல்ல, மனிதன். எல்லா மனிதர்களும் நினைச்சணும், அல்லது எல்லா படைப்புகளும், மனிதனே படைப்பு எல்லாம் நினைச்சணும் மரணத்தை சந்தித்தாக வேண்டும். ஏன்னா ரூஹுக்கு மரணம் கிடையாது, ரூஹுக்கு மரணம் கிடையாது. ஏன் மரணம் கிடையாது? அதுதான் ஆலமுல் அர்வாஹ்ல இருந்தது, எல்லாம் படைச்சாங்க, அங்க உயிரோடு இருந்தது. அதே ரூஹ் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? நம்முடைய தாயின் கருவறையில் இருக்கும்போது நம்மிடத்துல பொருத்தப்படுது. அந்த ரூஹ் தான் நம்மிடத்துல கொண்டு வந்து பொருத்தப்படுது. அந்த ரூஹோடு தான் நம்ம நினைக்கிறோம் உலகத்துக்கு வரோம். ஆயுட்காலம் என்கிற இந்த உலகத்துல வாழ்வதற்கான ரூஹம் அதுதான். மறுபடியும் அந்த ரூஹ் தான் நம்முடைய உடலிருந்து பிரிக்கப்படுகிறது, பறிக்கப்படுது. பறிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்பு என்னாச்சு? மௌத்தாச்சு. ரூஹ் இன்னொரு உலகத்துக்கு போகுது, ஆலமுல் பர்ஸஹ். அதுக்கு பேர் என்னது? ஆலமுல் பர்ஸஹ் அப்படின்னு அர்த்தம். உலகத்திற்கும் மறுமைக்கும் இடையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு உலகம். இந்த 4 உலகத்துக்கு என்ன செய்யுது? நம்முடைய ரூஹ் டிராவல் பண்ணிட்டே இருக்கு. சுப்ஹானல்லாஹ். ரூஹ் என்ன செய்யுது? ஒவ்வொரு உலகத்துக்குமா டிராவல் பண்ணி கொண்டு. அதோடைய அடுத்த கட்ட பயணம் என்னது? அதான் நிரந்தரமான நிலையான பயணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, இன்பத்தை தரக்கூடிய சொர்க்கத்தில் அந்த ரூஹ் இருக்கு. மறுமையில் அல்லாஹ் மீண்டும் இருக்கிறான், உயிர் கொடுக்க போறான் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு? இந்த உடலுக்கு அல்லாஹ் இருக்கிறான். அதே ரூஹ ஏற்கனவே படைத்த ரூஹ் தான், வேற ரூஹ் கிடையாது. அப்ப புதுசா ரூஹ் வருமா?
இல்ல, அதே ரூஹ் தான். இந்த ரூஹ் அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹை படைத்தானோ அதே ரூஹ் தான் நம்முடைய தாய் கருவறையில் நமக்கான உயிராக பொருத்தப்பட்டது. அதே ரூஹ் தான் அதே ரூஹோடு தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மரணம் நேருகிற போது, மௌத் ஆகிற போது அதே ரூஹ் தான் நம்மகிட்ட நிறுத்தப்படுது. மலாயிக்காக்கள் பலிக்க இருக்கிறார்கள். பலித்த அதே ரூஹ் நம்முடைய கபரில் மறுபடியும் நம்முடைய உடலோடு சேர்த்து மறுபடியும் ஒரு சேர்ந்தல் இருக்கு. எங்க? கபர்ல. கபர்ல நம்மகிட்ட ரூஹ் வரும். வந்த பிறகுதான் நம்மகிட்ட இல்லை. கபர்லான கேள்வி கணக்கு. என்ன கேள்வி? மன் ரப்புக்க மா தீனுக்க மா நபியுக்க இல்ல மன் நபியுக்க. சரியா? என்ன கேள்வி? மன் ரப்புக்க மா தீனுக்க மன் நபியுக்க அல்லது மன் ஹாத ரஜுல் அல்லதி புஇஸ இலைக்க. ரெண்டு விதமான இந்த மன் நபியுக்கங்கிற வாசகத்தை இன்னொரு ஹதீஸில் வரும்போது மன் ஹாத ரஜுல் அல்லதி புஇஸ இலைக்க, உன் பக்கம் அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்று ரசூலுல்லாஹி அவர்களை உருவகப்படுத்தியே கேட்கப்படும் என்று செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ்ல. இந்த மூன்று கேள்விகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம செஞ்சிருக்கிறோம். நம்முடைய மஸ்ஜிதில் பல கல்வி வகுப்புகள் நடத்தப்பட்டதனால இங்கு உள்ள எல்லாருக்கும் என்ன செய்யுது இந்த கேள்வி என்னன்னு தெரியும் இல்லையா? ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு இது கூட என்ன செய்யாது, தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க. இப்ப இந்த கேள்விகளுக்கான பதில் சொல்லாமல் ஒருவன் அவருடைய வாழ்க்கையை செய்ய முடியாது, எளிதாக கடந்து செல்ல முடியாது. இந்த கேள்விதான் அங்கே கேள்வி. இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவாங்க? ஓ, நாங்களாம் படிச்சுட்டோமே இல்லையா, நம்மளாம் படிச்சிட்டோம்ல, அப்ப நம்மளாம் பதில் சொல்லிடுவோம்ல. இந்த பதில் சொல்ல மாட்டோமா? நம்மளாம் படிச்சாச்சு இல்லையா? அந்த கேள்வி பதில கேள்வியும் தெரியும், பதிலும் தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்னா, வேற எதுவும் எங்களுக்கு அரபியில் தெரியாது, ஆனா இது எங்களுக்கு கண்டிப்பா அரபியில் தெரியும் இல்லையா? கைஃப ஹாலுக அப்படின்னு கேட்டா கால் கையெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேற எதுவும் தெரியாது, அதுக்கு மேல அதுக்கு ஆன்சர் பண்ணணும் தெரியாது. ஆனா அதே நம்மள்கிட்ட மன் ரப்புக்க மா தீனுக்க மன் நபியுக்க என்று கேட்டால் டாண்டான்னு நினைச்சலாம். அதுக்கு அரபியில் அர்த்தம் சொல்ல தெரியும், பதில் சொல்ல தெரியும். என்னது? ரப்பி அல்லாஹ். பதில் என்ன? ரப்பி அல்லாஹ். அடுத்தது தீனி அல் இஸ்லாம். அடுத்த மூணாவது என்னது? எப்படி பதில் எப்படி வரணும்? அதுதான் சொன்னோம்ல, முகமது நபியா நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க கனிவை சொன்னார் பாருங்க. என்னது? நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது கரெக்டா, அதாவது இது எப்படின்னா கிராமட்டிக்கல் எரர் இல்லாம சொல்லக்கூடிய பதில். அதை சொல்லுவாங்க இல்ல, அவர் சொன்னது பதில் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்றது பதில் தான். ஆனா ஃப்ளோவா அதே அந்த அரபி மொழியோடு அதே தன்மையோடு பதில் சொல்லக்கூடிய பதில் என்ன? நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இப்படிதான் இருக்குமாங்கிறது அல்லாஹ் வரும். அரபிலே கேட்கப்படும், அரபிலே பதில் அளிக்கப்படும், அது அல்லாஹ் வரும், நமக்கு தெரியாது. சரிங்களா? ஒருவேளை அப்படி கேட்டாலும் நம்மளால விஷயம் முடியும். அல்லாஹ் வந்து நமக்கு பதில் சொல்வதற்கான தௌஃபீக்கை நாடி இருந்தால் பதில் சொல்ல முடியும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. அப்ப யார் பதில் சொல்லுவாங்க? அல்லாஹ் தஆலா சொல்றான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலின் சாபித்தின் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. ஈமான் கொண்டவர்களை உறுதியான சொல்லின் மூலம் நாம் உறுதிப்படுத்துவோம். எங்கே? ஃபில் ஹயாத்தித் துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கை, வ ஃபில் ஆখিরাহ, ஆখিরাத்துடைய வாழ்க்கை. இந்த வசனம் இது எப்படி கபருடைய வாழ்க்கைக்கு பொருந்தும்? தெரியுமா? ஆখিরাத் கபரா கபருடைய வாழ்க்கை. மாஷா அல்லாஹ். ஒரு மனிதனுடைய ஆখিরাத் எப்பன்னு சொன்னா, இந்த உலகத்துல அவனுடைய மரணம் நேர்ந்து விட்டா அவன் ஆখিরাத்துக்கு சென்று விட்டான். கியாமத் தான் இருக்கு, துர்பாக் ஆখিরাத் அவனுக்கு வந்துருச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹி இந்த ஹதீஸ் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுன்னு சொன்னாங்க, இதா ஊதியல் அப்து ஃபி கபரி, ஒரு அடியான் கபரில் வைக்கப்பட்டார், அதாவு மலக்கான், அவரிடத்தில் இரண்டு மலாயிக்கா வருவார்கள், வஸாயில் என்று ரப்பா, அவருடைய ரப்பை குறித்து அவரிடத்தில் கேள்வி கேட்பார்கள். அதே போன்று மார்க்கத்தை குறித்து கேட்பார்கள், தூதரை குறித்து கேட்பார்கள். இதுதான் என்னது? அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலின் சாபித்தின் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ என்கிற வசனத்திற்கான பொருள் என்ன சொன்னாங்க? இந்த வசனம் நமக்கு என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மூலமாகவே தெளிவான விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ கபருடைய வாழ்க்கை என்று சொன்னால் அது ஆখিরাத்.
அந்த ஆகிரத்துல பதில் சொல்லணும்னா யாரா இருக்கணும்? உலகத்துல அவரு முஃமினாக இருக்க வேண்டும். ஏன்னா கேள்வி என்ன? கேள்விக்கான பதில் யார் சொல்லுவாங்க என்பதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? மன் ரப்புக்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர் யாரு? ஃபஅம்மல் முஃமின், முஃமினா இருக்கக்கூடியவர் பதில் சொல்லுவார். ஃபஅம்மல் முனாஃபிக் அவில் காஃபிர், காஃபிர் முனாஃபிக் என்ன சொல்லுவான்? ஹா ஹா லா அத்ரி சமீத் யகூல் நாஸ், எனக்கு தெரியாது, மக்கள் இது சொல்றதை மட்டும் நான் கேட்டிருக்கேன். தெரியவா? தெரியாது. எனக்கு முன்னர் பேசிய ஷேக் தர்வேஸ் சொன்னாங்க, வகுப்பு அறைகள் கல்வி சாலையுடைய முக்கியத்துவம், அது கல்வி அமர்வுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா? இதில் வரனுடைய சிறப்புகளை பற்றி சொன்னாங்க. இங்கே நம்ம என்னெல்லாம் அறியாமை நம்மிடம் இதன் மூலமாக போக்கப்படுகிறது என்பதை பற்றி சொன்னாங்க. இதில் வரலாறு சொன்னால் எவ்வளோ பெரிய ஃபித்னாவுக்கு ஆளாகும் என்பதை பற்றி சொன்னாங்க. அப்போ அதுபோன்று மார்க்கத்தை பயிராமல் போனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்று நாம காஃபிர் ஆகிடுவோம், இல்லைன்னா முனாஃபிக். ரெண்டுல ஒரு நிலையில ரெண்டுமே குஃப்ர் தான். நிஃபாக்கும் குஃப்ர் தான், குஃப்ரும் குஃப்ர் தான். எந்த குஃப்ருக்கு சென்றாலும் அவன் யாரு? நரகவாசி தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ அந்த ஒரு நிலையில் இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதில் சொல்ல மாட்டான் என்பது மட்டுமல்ல, அவன் சொல்லுவான் சமீத் யகூல் நாஸ், மக்கள் எதையோ சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், ஆனா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல மலாயிக்கா அவனை அடிப்பார்கள். எதை கொண்டு அடிப்பாங்க? எறும்பு சமட்டியை வைத்து அடிப்பார்கள். என்ன சொல்லி அடிப்பாங்க? மா தரைத்த வமா தரைத், நீ கற்றுக்கொள்ளவும் இல்லை, நீ அறிந்து கொள்ளவும் இல்லை என்று சொல்லி என்ன அடிப்பாங்க. அந்த நிலையிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி சேர்த்து தான் நம்ம செய்யணும் கல்வியை. படிக்கிற கல்வியோட நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்மளை என்ன செய்யணும்? பெரும் ஃபித்னாவிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பெரும் அழிவிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாளை கபருடைய வாழ்க்கையில் கேட்கப்படுகிற கேள்விக்கு உறுதியான முறையில் பதில் சொல்வதற்கான தஸ்பீத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம செய்யணும் இந்த மார்க்கத்தை நமக்கு. அப்ப அதன் அடிப்படையில் நாலாவது உலகம் தான் என்னது? ஆலமுல் பர்ஸக். இந்த 4 உலகத்தை நம்ம செய்யணும் சந்திக்கிறோம். இப்ப இதுல தொடக்க புள்ளி எங்க? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நபியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் கடந்த அமர்வில் ரூஹ் என்றால் என்ன, அதனுடைய கட்டங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். ரூஹ் எத்தனை நிலையை பயணித்து பரிணமித்து இது நாம் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம், இதற்கு பிறகு அது என்ன நிலைக்கு செல்ல இருக்கிறது என்றெல்லாம் அது குறித்து நாம் விரிவாக பேச வேண்டியது. அதாவது பர்ஸக்குடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு உள்ள ரூஹுடைய நுழையெல்லாம் ரூஹு கைப்பற்றப்படுதல், அதில் என்னெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு விரிவாக பேச வேண்டிய தலைப்பு. மரணம் நேருகிறது. மரணம் என்பது எல்லாருக்கும் இருக்கு. அந்த மரணம் எப்படிப்பட்டது? நம்முடைய உடலிலிருந்து ரூஹை கலட்டி செல்லுதல் தான் மரணம் என்பது. ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் அவருடைய உடலில் இருக்கிறது. அந்த உடலில் எங்கே இருக்குன்னு கேட்டா என்ன செய்ய முடியாது நம்மளால. இங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? எங்க சொல்ல முடியாது. அதனால தான் என்ன செஞ்சாங்க, இமாம் பில் கேண்டிஸ் அவங்க ஒரு வரைவிலக்கணம் சொன்னாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க? ஓடிக்கொண்டிருக்குதா? மாஷா அல்லாஹ். ரோஜா இதழில் தண்ணீர் ஓடுவது போன்று. அப்புறம் என்ன அர்த்தம்? டாப் டு பாட்டம் வரைக்கும் என்ன செய்யும்? ஓடும். இங்க இருக்கு, இங்க இருக்கு, எங்க வேணாலும் இருக்கு. உடலுக்குள்ள எங்க வேணுமானாலும் இருக்கும். இங்கதான் இருக்குன்னு என்ன செய்யாது, அதை நம்ம வரையறுக்க முடியாது. அப்ப அந்த உயிருக்கு மரணம் எப்படி நேருகிறது, அந்த உயிர் எப்படி கைப்பற்றப்படுகிறது என்பதை பற்றியும், மரண தருவாயின் போது மனிதன் எப்படி இருப்பார், அந்த மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை, அதான் என்னது பர்ஸக்குடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நம்ம அதுக்கு ஒரு தனி வகுப்பு இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஆலமுல் அர்வாஹ் என்கிற தலைப்புக்குள்ள போகும். நம்முடைய தலைப்பு தான் உலக நேரம் ஆயிடுச்சு. என்ன சில உலக நேரமா பேசுங்க, தலைப்புக்கு வரலையப்பா இந்த மாதிரி தலைப்புக்கு இப்பதான் வர இருக்கிறோம். இந்த ஆலமுல் அர்வாஹ் என்பதை பொறுத்தவரை இதுல நமக்கு குர்ஆனிலும் சுன்னாவிலும்
அதிகமான விளக்கங்கள் கிடையாது. இதை பற்றிய எப்படி இப்ப நம்ம மரணம் என்பதை பற்றி, உலக வாழ்க்கை என்பதை பற்றி, கருவனுடைய வாழ்க்கையை பற்றி, கபருடைய வாழ்க்கையை பற்றி எவ்வளவு விரிவாக பேசப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு விரிவான செய்திகள் எது கிடையாது. ஆலமுல் அர்வாஹ் பற்றி பேசப்படல. அதான் யதார்த்தம். ஏன் பேசப்படல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அது பேசுறதுனால பெரிய பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் என்ன நம்மளால யாராலையும் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆலமுல் அர்வாஹில் நாம் எல்லாம் படைக்கப்பட்டோம். யாருக்கெல்லாம் அது தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆலமுல் அர்வாஹில் நாம் எல்லாம் படைக்கப்பட்டோம். இப்போ நம்முடைய வாழ்க்கை ஹிஸ்டரி எடுத்துட்டோம் சொன்னா, நம்மளுடைய பாடிக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு இல்லையா? நம்முடைய உடலுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இந்த ஹிஸ்டரி, இந்த வரலாறு நம்ம பூமிக்கு பறந்திருந்து இப்ப இருந்து கொண்டிருக்கிற வரைக்கும், இனிமே நம்ம மௌத்தாக வரைக்கும், அது என்ன? இந்த தேதியில், இந்த மருத்துவமனையில் அல்லது இந்த ஊரில் இத்தனை கிலோ எடையோடு நீ பிறந்தாய் அப்படின்றது வரைக்கும் செய்யப்படும். ரத்தானா குறிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் இல்லைனாலும் சில பேர் இருக்கும். பிறக்கும் போது நீ 2 கிலோ இருந்த, 3 கிலோ இருந்த, நீ பெத்த உடனே முதல்ல செய்யற வேலை என்ன? எடை போட்டு பார்க்கணும் அப்படின்னா. அப்ப அதனால அதெல்லாம் என்ன செய்வோம்? சில பேருக்கு இருக்கும். ஆனா இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கிற நாம பர்சஹுடைய வாழ்க்கைக்கு நமக்கான ஹிஸ்டரி என்னன்னு நமக்கு தெரியாது. உலக வாழ்க்கையில நம்ம எப்ப பிறந்தோம், எது பிறந்தோன்றதை நம்ம நினைச்சிடும். நம்ம உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் உணர்றோம் இல்லையா? உணர்வு பூர்வமாகவும் நமக்கு தெரியும், அறிவுபூர்வமாகவும் தெரியும். அது எப்படி நமக்கு அறிவுபூர்வமா தெரியும் அப்படின்னு கேட்டா, ரெக்கார்டுக்கு வேற நம்மளே அதுக்கு சாட்சியா இருக்கிறோம். நான் இருக்கிறேன், அது நானே சாட்சி. நான் பிறந்தேன், நான் என் அம்மாவோட வயிற்றுல இருந்தேன், அதுக்கு யார் சாட்சி? நானே சாட்சி. அதே நேரத்தில் உணர்வுபூர்வமா எப்படி நம்ம சாட்சியா இருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு படத்தை சொல்றது, நமக்கு பிள்ளை உருவாகுது, அந்த பிள்ளை பிறக்கிறது, இதெல்லாம் நம்ம நினைச்சிடும், உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை, அதனுடைய வரலாறை நம்ம நினைச்சிடும், மிக துல்லியமா அறிகிறோம், உணர்றோம். ஆலமுல் பர்சஹுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை நம்மளால அதை எந்த காரணத்தை கொண்டு கனெக்ட் பண்ண முடியாது. இதை நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருவறையில் நம்ம வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு. கருவறையில் நம்ம வாழ்ந்தோமா இல்லையா? எவ்வளவு காலம் வாழ்ந்தோம்? 10 மாசத்துக்கு நாம 4 மாசத்துக்கு அப்புறம் தான் ரூஹ் வந்துச்சு. அப்ப எவ்வளவு மாசம்? 6 மாசம். இந்த 6 மாசத்துல நாம அந்த உலகத்துல என்னெல்லாம் செஞ்சோம் நமக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க. யாரு? நம்முடைய தாய். அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நான் வயிற்றுல சொல்லிட்டு படாத பாடுபட்டா அப்படின்னு. சில பேர் எல்லாருக்கும் இல்லை இல்லையா? என்ன மாட்டாங்க, தூங்கவே விட மாட்டேன். யாரு? நம்ம என்ன கேட்டோம், நான் எங்க உங்களை தூங்க விடாம இருந்தேன் அப்படின்னு. நம்ம நல்லவனா இருப்போம் இல்லையா? நான் என்ன செஞ்சேன்? நான் எதுவுமே செய்யலையே. எது செஞ்சேன் நமக்கு தெரியாது. அப்ப இந்த கருவறையுடைய வாழ்க்கை, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய, அறியக்கூடிய இந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை, ஒரு பகுதியை நம்ம சில நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர முடியுதா? முடியல. வயிற்றுல இருக்கும்போது இதை எட்டி வச்சேன்னு அம்மா, எட்டி வச்சோமா? அம்மா எட்டி வச்சிட்டோமா இல்லையா? எட்டி வச்சிருக்கிறோம், நமக்கு தெரியாது. அப்படி நடந்ததாவே நமக்கு தெரியாது. சரிங்களா? அவங்க எல்லா பிள்ளைகளையும் ஒரு தாய் கருவுட்டு இருக்கும்போது வாங்கி எடுப்பாங்க கிடையாது. சில பிள்ளைகளுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா? சில கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கருவில் இருக்கும்போது தான் அத்தாய் என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. பிறக்கும் போது கஷ்டத்தை அனுபவிப்பாங்க சில பிள்ளைகள். சிலதெல்லாம் என்ன ஆயிடும், ஈஸியாயிடும். சமீபத்தில் ஒரு சகோதரர் அவருடைய வீட்டிலுடைய மனைவிக்கு டெலிவரி நடந்தது. 2வது குழந்தை வீட்டில் டெலிவரி நடந்தது. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகிறதுக்கு எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு டைம் ஆகல. சரிங்களா?
சும்மா இருக்கிறவங்களுக்கு குழந்தை வந்துச்சு. எப்படி? சும்மா உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு பிள்ளை வெளியே வந்துச்சு. அப்படி என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒரு சிம்டமும் இல்லை, பிரசவ வலி வரல, வலி உணரல, பிள்ளைய பெற்று கையில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வர்றாங்க. இத்தனைக்கும் அவங்க டாக்டர்கிட்ட என்ன செய்றாங்க, ஃபாலோ அப்ல தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. டைம் அவங்க வச்சிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு. ஆனா அப்பாயின்மெண்ட்க்கான நேரம் வரல, அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. இன்னும் 2-3 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. அட்மிட் ஆகிறதுக்கு காத்திருக்கிறாங்க. அதுக்கு இடையே குழந்தை வந்துச்சு. அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்னைக்கு பிறக்கும், நாளைக்கு பிறக்கும், நாளைக்கு பிறக்கும் அப்படின்னு செய்யறவங்க அங்க போய் படாத பாடுபடுறவங்களும் இருப்பாங்க. இது எல்லாமே என்னது, இந்த உலகத்துல அவங்க வந்து அதன் மூலமா பெறக்கூடிய கஷ்டங்கள், அதே போன்று சிரமங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம நினைச்சோம், அனுபவிக்கிறோம், அறிகிறோம். இப்படி எல்லாம் இருந்தும் கூட அந்த பிள்ளையா இருக்கக்கூடிய நாம, பிறந்து வந்த நாம அது தெரிகிறோமான்னு கேட்டா தெரியாது. இப்போ ஆலமுல் அர்வாஹ் என்பது நம்முடைய உடல்கள் படைக்கப்படவில்லை. என்ன படைக்கலங்க? உடல்கள் படைக்கப்படவில்லை, ரூஹ் மட்டும்தான் அங்கே படைக்கப்பட்டது. அந்த ரூஹ் அதற்கு நடந்ததெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்குமா? வைக்காது. அப்படி வைக்கிறதா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? எதை நமக்கு ஞாபகம் இருக்கணும்? ஏன்னா நமக்கு எது நெருக்கம்? கேட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் 20 வயசுல நடந்தது ஞாபகம் இருக்கா? 5 வயசுல நடந்தது ஞாபகம் இருக்குன்னு கேட்டு சொல்லுவாங்க. 20 வயசுல நடந்ததுதான் ஞாபகம் இருக்கணும், 5 வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவோம். இதுன்னு யாருக்கா ஞாபகம் சொல்லுவோம்? 5 வயசுல நடந்ததெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க 5 வயசு தாண்டல, அது 10 வயசு தாண்டல. நம்ம சொல்றது யாருக்கு? 20 வயசு 30 வயசு தாண்டவங்களுக்கு, 40 வயசு தாண்டவங்களுக்கு நம்ம கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்னுடைய 20 வயசுல நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, 5 வயசுல நடந்தது ஞாபகம் இருக்கு. அப்ப அதே மாதிரி தான் இந்த நமக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல கருவுல நாம என்ன செஞ்சோம் அப்படின்றத பத்தி ஞாபகம் இருக்கான்னு கேட்டா இல்ல, எதுவுமே தெரியாது நமக்கு. என்ன நடந்தது, அங்க எப்படி இருந்தோம் நம்ம 4 மாதத்திற்கு பிறகு 6 மாதம் ஆச்சுன்னா ஒரு குழந்தை என்ன செய்யுது? கருவுல கேட்க ஆரம்பிக்கிறது. இன்றைய நவீன அறிவியல் சொல்லக்கூடிய கருத்து என்ன? 6 மாசம் ஆச்சுன்னா அதுக்கு என்ன செய்யும்? காது கேட்குமா? சுபஹானல்லாஹ். யார் காது கேட்கும்? கருவில் இருக்கிற குழந்தைக்கு. வெளியில் உள்ள குழந்தையை பத்தி பேசல, கருவில் இருக்கிற குழந்தைக்கு. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம் இருக்கு, ஹுவல்லதி ஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபிதா. அவன்தான் உங்களுக்கு செவி புலனை, பார்வை புலனை, உள்ளத்தை தந்தான். இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சில அறிஞர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, மனிதனுக்கு தன்னுடைய உறுப்புகளில் முதன்மையாக செயல்படக்கூடிய உறுப்பு காது. இதான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஆக்டிவ் ஆகுது காது. அதனால என்ன செய்றோம்? லிசனிங் கெப்பாசிட்டி இதுல ஒரு ஞாபகம் இருக்கு. இதுல ஞாபகம் இருக்கு, முதல்ல கேட்கறதுல எல்லாம் கேட்க வச்சதுல ஞாபகம் இருக்கு, கேட்கறது ஒரு ஞாபகம். அந்த ஞாபகத்து தான் நமக்கு எழுது கருவில் இருக்கிற போதே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா சத்தங்களும் அந்த குழந்தை என்ன செய்யும்? அந்த தாயுடைய கருவறையில் இருக்கும்போது அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறது. இது அம்மாவுடைய குரல், இது வாப்பாவுடைய குரல், இதனுடைய உறவுகளுடைய சகோதரனுடைய குரல், இது வீட்டில் வந்து கிரைண்டர் ஓடுற குரல் சத்தம், இது வந்து மிக்சி ஓடுறது, இப்படிலாம் என்ன செய்யும்? இது வாகனங்கள். இதெல்லாம் என்ன செய்யுது? அந்த குழந்தை கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு அதை என்ன செய்யுறாங்க? அப்சர்வ் பண்ணி கொண்டு. இவ்வளவு நடந்த பிறகுதான் நம்ம என்ன செய்யறோம்? அந்த உலகத்தை பற்றி நாம எதுவுமே அறியாதவர்களா இருக்கிறோம். ஆனா அதுல ஒரு பெரிய ஒரு பலன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? நம்ம அதை எப்படி தாக்கம் சொல்றோம்னா, நீங்க குழந்தையா இருக்கும்போது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்க கவனிங்க. பிறந்த குழந்தை எந்த சத்தங்கள் இல்லாம அது பழகி இருக்கும் இல்ல, தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கும்போது அது பழகி இருக்கும். அந்த சத்தத்தோட அது என்ன செய்யும்? இயல்பா வாழ ஆரம்பிச்சு. அப்படி பிறந்த பிறகு என்ன செய்யாது? அதெல்லாம் அதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது, அது அப்படியே கேஷுவலா கடந்து போயிட்டு. அதே நேரத்தில் இதுவரையிலும் கேட்காத, அதாவது அந்த தாய் தன்னுடைய கருவறையில் அந்த குழந்தை சுமந்து கொண்டிருக்கிற போது அந்த தாய் கேட்காத அல்லது தாயை சுற்றி ஏற்படாத ஒரு சத்தம் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த குழந்தை அலற ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? யாராவது
கத்துறீங்களா? மாஷா அல்லாஹ். அதான் யதார்த்தம். அதுதான் அவனுக்கு வினோதமான, மற்றதெல்லாம் அவனுக்கு ஏற்கனவே பழகி போன விஷயம், பரிச்சயமான விஷயம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு உலகத்திலிருந்து நமக்கு சில தாக்கங்கள் மட்டும்தான் நமக்கு இருக்கே தவிர நிதர்சனமான அந்த நினைவுகள் யதார்த்தமா அங்கே என்னெல்லாம் நம்ம அறிந்து கொண்டோமோ அல்லது நம்முடைய நினைவில ஏற்றி கொண்டோமோ அது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, பிரதிபலிக்க செய்யாது. அதில் ஒரு சில ஒரு தாக்கம் மட்டும் தான் நமக்கு. அப்ப இந்த உலகத்திலே நாம இப்படி முழுமையா நம்முடைய அந்த கருவறை வாழ்க்கை என்கிற வாழ்க்கை மறந்து இருக்கிறோம் சொன்னா ஆரம்பத்தில் பரிசப்படைய நிலை என்ன? அது இன்னும் நமக்கு பாரதூரமான விஷயம். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற, அல்லாஹ்வுடைய வேதத்தை வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற, தூதரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களை பொறுத்தவரை நமக்கு மிகப்பெரிய சான்று. இந்த சான்று சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க இல்லையா, அப்பா இருக்காங்க இல்லையா, இருக்காங்க இல்லையா? என்ன பெத்த அம்மா இவங்க தான்றது எனக்கு எப்படி தெரியும்? அல்லது உங்களை பெத்த அம்மா இவங்க தான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லிதான் தெரியும். நம்மளா கண்டுபிடிச்சோம் முடியுமா? நமக்கு அம்மா இவங்க தான்றது நம்ம செய்யணும். நம்ம யாருக்குமே தெரியாது அவங்க தான் நமக்கு அம்மா. எப்படி தெரியும்? தெரியாது. அப்புறம் எப்படி தெரியும்? சொல்றாங்க நம்புறோம், சொல்றாங்க நம்புறோம். வேற வழி இல்லை. வேற வழி ஏதாவது இருக்கா? இல்லைன்னா யூஎஸ்ல பண்ற மாதிரி நினைச்சு பிறந்த உடனே போயிட்டு டிஎன்எஸ் எடுத்துட்டு வரணும். ஊஎஸ் யுவர் ஃபாதர் அப்படின்றத நினைச்சிங்க, கண்டறிங்க. வாப்பா யாருன்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிங்க. வாப்பாவுக்கு தான் பொருந்தும் இல்லையா? உமாவுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கா? அது இல்ல தந்தைக்கு தான் கண்டுபிடிக்கணும். சரி. அப்ப அந்த முறையில் நினைச்சோம். தாய் நம்ம எப்படி அறிகிறோம்னு சொன்னா, தாய் நமக்கு சொல்றாங்க நான் தான் தாய், நான் தான் பெற்றெடுத்தேன், அல்லது தாயோடு இருக்கக்கூடியவர்கள் நம்மளை சுற்றி வாழக்கூடிய உறவுகள் இருக்கிறாங்க, நமக்கு சொல்லித்தராங்க. என்னன்னு, இவர் தான் உன்னுடைய தாய், இவர் தான் உன்னை பெற்றெடுத்தார், இவர் தான் உன்னுடைய தந்தை அப்படின்னு நமக்கு சொல்லித்தராங்க. அதை நம்ம நினைச்சோம், நம்புறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நினைச்சோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோடு நம்ம சேர்த்து வாழணும். அதே அடிப்படையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவுக்கு நமக்கு சோர்ஸ் இருக்கு. இதை தாண்டி அறிவுக்கு நமக்கு என்ன சோர்ஸ்? குர்ஆன் தான் சோர்ஸ். அப்ப ஆலமுல் அர்வாஹ் என்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கிறோம், நமக்கு தெரியல என்பது மட்டுமல்ல, அங்கே நடந்த நிகழ்வுகள் நமக்கு எதுவுமே நம்முடைய ஞாபகத்துக்கு இல்ல. சிலதாவது நம்ம என்ன செய்வோம், ஞாபகப்படுத்தினா ஞாபகம், ஆனா இது என்ன செய்யாது, ஞாபகப்படுத்தினாலும் நம்முடைய ஞாபகத்துக்கு வரவே வராது. அவ்வளவு நம்மளுடைய அறிவுக்கு தூரமான விஷயம். அப்படியான ஒரு நிகழ்வு நமக்கு நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கான வழி என்ன? அல்லாஹ்வுடைய கலாம் மட்டும்தான் அதற்கான வழி. அப்ப அந்த கலாமினோட அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு அந்த உலகத்தை பற்றிய செய்தி நமக்கு அறிவிச்சிருக்கிறான். ஆலமுல் அர்வாஹ் என்கிற ஒரு உலகம் இருந்திருக்கிறது, அந்த உலகத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, படைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்துடைய 172வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். ஏழு 172 அல்லாஹ் சொல்றான், வைத அஹத ரப்புக மின் பனி ஆதம், ஆதம் சந்ததிகளை அவருடைய முதுகிலிருந்து, மின் துஹூரி துரியத்தம் அவருடைய முதுகிலிருந்து அவருடைய சந்ததிகளை இஸ்ரால்லா வெளியேற்றினான். வெளியேற்றிய அந்த சந்தர்ப்பத்தை நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள். வஷஹதுஹும் அலா அன்ஃபுஸிஹிம், மேலும் நாம் செஞ்சோம் அவர்களை அவர்களுக்கான சாட்சிகளாக்கணும். யார? எந்த உயிர்களை, அதாவது நம்முடைய உயிர்களை எல்லாம் அல்லாஹ் இஸ்லாம் வெளியேற்றி நம்முடைய உயிர்களை நமக்காக அல்லாஹ் இஸ்லாம் சாட்சியாக்குறான். இதுக்கு அலஸ்து பி ரப்பிக்கும், நான் அல்லவா உங்களுடைய ரப்பு, உங்களை படைத்தவன் நான் அல்லவா, உங்களுடைய ரட்சகன் நான் அல்லவா, உங்களுக்கு உயிர் கொடுத்தவன் நான் அல்லவா என்று நினைச்சான் அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கிறான். அப்ப இந்த கேள்விக்கு நம்முடைய ரூஹ்கள் அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு சாட்சி சொல்லுது. என்ன சொல்லுது? காலு பலா ஷஹீதுனா, நிச்சயமாக, ஏன் இல்லை, நீதான் எங்களுடைய ரப். எந்த அளவுக்கு உறுதியாக்குனா அல்லாஹ் கேட்கறது என்ன, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் அல்லவா உங்களுடைய ரட்சகன் அப்படின்னு சொல்றான். நெகட்டிவ் வாய்ஸ் அல்லாஹ் கேட்கிறான்.
எதிர்மறை அல்லாஹ் கேள்வி இருக்கிறான். நான் அல்லவா உங்களுடைய ரட்சகன் என்று அல்லாஹ் கேட்கும்போது அதற்கு அவங்க பதில் சொல்லும்போது காலு பலா, ஏன் இல்லை, நீதான், நீ மட்டும்தான் என்ன செய்றாங்க. அந்த நேரத்தில் அவங்க சாட்சி சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த சாட்சியத்தை அல்லாஹ் எதற்காக வேண்டி வாங்குறான்? அல்லாஹ் நம்மளை பூமிக்காக வேண்டி தான் படைக்க இருக்கிறான். எல்லாருக்கும் தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் முதல்ல எங்க படைச்சான்? சொர்க்கத்துல படைச்சான். சொர்க்கத்துல வாழ வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்துல படைச்சான். சொர்க்கத்துல அவருக்கு என்னது, நிரந்தர வாழ்க்கையா அல்லது தற்காலிக வாழ்க்கையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது. என்ன தெரியாது? அவர் அங்க நிரந்தரமா வாழ போறோமா அல்லது தற்காலிகமா வாழ போறோம்ன்றது அவருக்கு தெரியாது. அதனால தான் அவர் என்ன செஞ்சாங்க, இப்லீஸ் வழிகெடுத்தாங்க. என்ன சொல்லி என்ன சொன்னா, அலம் அதுல்லு கலா ஷஜரத்துல் குல்தி வ முல்கி லா யஃபலா. ஆதமே, நான் ஒரு மரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லித் தரேன். அந்த மரத்துடைய பழத்தை நீ சாப்பிட்டேன்னு சொன்னா என்ன செய்வே, நீங்க நிரந்தரமா நிலையாக இருப்ப. அந்த அளவுக்கு அங்க இன்பம். நல்லா உட்கார சொன்ன அந்த இடத்துல நீங்க இங்க எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். வன்னலகலா தஜுவலா தாரா, இங்க நீ நிர்வாணியா இருக்க மாட்டாய், பசித்தவனா இருக்க மாட்டாய், எல்லா இன்பமும் கிடைக்கின்றது அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப அந்த இன்பத்தை கண்டு இன்புறுகிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறாங்க, நல்ல ஐடியாவா இருக்க. என்ன நினைக்கிறாங்க, நல்ல ஐடியாவா இருக்க, நீ நிரந்தரமா இருக்கிறது வழி இருக்கோ. அவருக்கு தெரியாது அவர் என்னது பூமிக்கு போகணும், இங்க இருக்கிறது வழி இருந்தா எடுத்துட்டு போவோமே. அதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டதுனால தான் செஞ்சாங்க, அல்லாஹ் அவரை பூமிக்கு அனுப்பிட்டார். அப்போ நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்னது, வாழக்கூடிய இடமாக சொர்க்கம் இருக்கான்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்ல. எப்பதான் அது கிடைக்கும்? மறுமையினால தான் கிடைக்கும். மரணத்திற்கு பிறகுதான் அந்த வாழ்க்கை நிரந்தரமாகுமே தவிர மரணத்திற்கு முன்னாடி கிடையாது. அது அல்லாஹ்வுடைய நீதி. ஆதம் அர்வாஹில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த ரூஹ்களை என்ன செஞ்சிருக்கிறான், இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு போகணும், அங்கிருந்து இன்னொரு உலகத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் மறுமைக்கு வரணும். இந்த இடைப்பட்ட காலத்துல எல்லாம் என்ன படைத்த ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொண்டு அவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டு நன்றி உள்ளவனா வாழ்கிறாயா இல்லையா? அதற்கு நீ என்ன செய், இங்கே ஒப்பந்தத்தை போட்டுக்கோ. ஆமா, இந்த மனிதன் என்ன செஞ்ச அந்த ஒப்பந்தத்தை மறந்ததுதான் அவனுடைய வாழ்க்கையை அவன் செய்யக்கூடிய பெரிய கைசேதம். நமக்கு இன்னொரு கைசேதம் சொன்னா, நினைவூட்டப்பட்டாலும் நினைவுக்கு வரவில்லை என்பது ஒரு கைசேதம். ஞாபகப்படுத்தப்படுது, வருதா? நம்ம எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுக்கு மேல ஏதாவது இருக்கா? அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? இதை விட அல்லாஹ்வோட உண்மை பேசக்கூடியவங்க யார் இருக்கா? யாரா இருக்காங்களா? அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவங்க வேற யாரா இருக்காங்களா? அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றா, நான் உங்களிடத்துல உடன்படிக்கை வாங்கினேன், நீங்க என்கிட்ட உடன்படிக்கை செஞ்சீங்க, நீ தான் என்னுடைய ரட்சகன் என்ன செஞ்சீங்க, உறுதியா நீங்க ஒப்பந்தத்தை தந்தீங்க என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஒப்பந்தத்தை பற்றி நமக்கு ஒண்ணுமே தெரியல. நமக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த உலகத்தில் வாழுகின்ற பெரும்பகுதி மக்களுக்கு தெரியல. ஆனாலும் கூட அல்லாஹ் அதை நமக்கு தெரிவிப்பதற்கான ஒரு வழியா அல்லாஹ் தேர்ந்தெடுத்த வழிதான் தூதர்கள், ரிசாலத்துகள். அதை ஈமான் கொண்டதுனால நம்ம நினைச்சோம், ஏற்றுக்கொள்கிறோம். எதை ஏற்றுக்கொள்கிறோம்? அப்படி ஒன்று நடந்துருச்சு, அந்த ஒப்பந்தம் நடந்துருச்சுன்றதை ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம சில விஷயங்கள் பேசுறோம், நமக்கு மத்தியில் நடக்கிறது எல்லாம் செய்யறோம், அக்ரிமெண்ட் போடுறோம் இல்லையா? இந்த அக்ரிமெண்ட் போடும்போது என்ன செய்வோம், ரெண்டு வழிமுறை இருக்கு. என்ன ஒன்று, சாட்சிகளை வச்சு அக்ரிமெண்ட் போடுறது இல்லையா? இன்னொன்று எழுது, ரிட்டன், என்ன கொடுக்குறோம் என்ன வாங்குறோம், ஒப்பந்தம் போடுங்க அப்படின்றத எழுத்துல கொடுக்குறோம். எழுத்து இல்லைன்னா என்ன செய்வோம், நம்ம இவர் ரெண்டு பேரும் சாட்சி வச்சுப்போம். நீங்க உங்க தரப்புற ஆளு, எங்க தரப்புற ஆளு, அல்லது ரெண்டு பேருக்குமா சேர்ந்து ஒரு நீதமான ரெண்டு பேர் சாட்சி எழுதி. ஒருத்தர் மறந்துட்டாரு, என்ன சொல்றாரு, ஒருத்தர் மறந்துட்டார் டோட்டலா. அப்படி ஒன்று என்ன நடந்துச்சு, நான் சொல்லலையே, நான் கொடுக்குறேன்னு சொல்றேன், நான் வாங்குறேன்னு சொல்றேன் அப்படின்னு செய்யுது. அவர் மறந்துட்டார். சாட்சிகள் வந்து நிற்பாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னா என்ன செய்வோம், ஓ நம்ம சொல்லிட்டோம் ஆனால் நமக்கு தெரியல. நமக்கு இந்த சாட்சிகள் மூலமா என்ன செய்யப்படுது, அது நினைவூட்டப்படுது. அப்பவும் நமக்கு ஞாபகம் வராது சில நேரத்தில். அப்போ நம்ம என்ன செய்வோம், இல்ல அப்படின்னு நடக்கவே இல்லைன்னு நம்ம பிடிவாதமா இருக்கலாம். ஆனா நடந்துருச்சு, நடந்து நம்முடைய சிந்தனையிலிருந்து மறக்கடிக்கப்பட்டு அது போன்ற ஒரு நிலை ஏற்படும் என்பதனால தான் இந்த சாட்சியத்தை நமக்கு இங்கே நினைவுபடுத்தலாம்.
அது ஏற்பட்டிருக்கின்றதால தான் என்ன செய்யப்படுது அல் குர்ஆன் மூலமா அல்லாஹ் அதை நமக்கு நினைவுபடுத்துகிறான். அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செஞ்சீங்க, எல்லாருமே சொன்னீங்க. இது எதுக்காக அல்லாஹ் இப்படி செஞ்சான்? எதுக்காக அல்லாஹ் இப்படி செஞ்சான்? நமக்கு ஞாபகமே இல்லை, ஞாபகமே இல்லாத ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அப்படி ஒன்று நடந்துச்சு நல்லா சொல்லி காட்டுறான். எதுக்காக அப்படி சொல்றான்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், وَأَن تَقُولَ يَوْمَ الْقِيَامَةِ إِنَّا كُنَّا عَنْ هَذَا غَافِلِينَ. நாங்கள் எல்லாம் இதை பற்றி அறியாதவர்களா அலட்சியமானவர்களா இருந்தோம் என்று நீங்கள் நாளை மறுமை நாளில் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லலாம். இது மறுமையினால நமக்கு எதிரான சான்று, மறுமையினால நமக்கு எதிரான ஆதாரம். எப்படி ஆதாரம்? நான் கேட்கிறேன், கபருடைய வாழ்க்கையை நம்ம கருவறையுடைய வாழ்க்கையை நம்ம உலகத்துக்கு வந்த பிறகு ஞாபகம் இருக்கா? இல்லை. அப்ப நம்ம இதை விட ஒரு பெரிய வாழ்க்கை நம்ம இன்னும் எங்க வாழணும்? எங்க வாழணும்? கபர். மாஷா அல்லாஹ். எங்க வாழணும்? கபர்ல வாழணும். கருவறையுடைய வாழ்க்கை மாதிரி. ஏன்னா அந்த வாழ்க்கை நமக்கு பெரிய ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. கருவறையுடைய வாழ்க்கை நமக்கு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. வாழணும், ஒரு இடத்துல ஒரே இடத்துல வாழ்ந்துட்டே இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம நினைச்சிடும் அது ஒரு கபர் வாழ்க்கை மாதிரி வாழ்க்கை தான் இல்லையா? கருவறையுடைய வாழ்க்கை அதுல வாழணும். அதுக்கு பிறகு நம்ம நினைச்சிடும் கபருக்கு போறோம். கபருடைய வாழ்க்கை என்பது கருவறையுடைய வாழ்க்கை வாழ்வதை ஒப்பிட்டு பார்க்கும்போது எது பெருசா இருக்கும்? கபருடைய வாழ்க்கை பெருசு. மறுமையினால நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்படும். அப்போ அந்த நேரத்துல என்ன சொல்லி எழுவார்கள் அந்த கபர்ல இருந்து? அல்லாஹ் சொல்றான் சூரத் யாசீன்ல, மன் பஅஸ்னா மின் மர்கதினா ஹாதா, நம்முடைய உறக்கத்திலிருந்து நம்மை எழுப்பியவர் யார் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் எழுவார். அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான், ஹாதா மா வஅத ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன் என்ன செய்வாங்க? அந்த நேரத்துல ஒரு சாரார் சொல்லுவாங்க. யார் அவங்க? நம்பிக்கை கொண்டவர்கள், முஃமின். முஃமின்கள் என்ன சொல்லுவாங்க? இது அல்லாஹ் வாக்களித்தது, தூதர்கள் உண்மை என்று சொன்னது. சுப்ஹானல்லாஹ். எது? மறுமை வந்துருச்சு. எந்த மறுமையை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தோமோ, எந்த மறுமையுடைய நிகழ்வு இருக்கின்ற நம்ம இந்த உலகத்திலே நம்பிக்கொண்டு வாழ்ந்தோமோ அந்த மறுமை இதோ என்னது நிகழ்ந்து விட்டது என்று நினைச்சுவாங்க. அந்த நேரத்தில் கபரிலிருந்து எழக்கூடிய நம்பிக்கையாளர்கள் சொல்வார்கள் என்பதை அல்லாஹ் தெரிஞ்சுறான். சூரத் யாசீன்ல சொல்லிட்டார். அந்த நிலை அதுக்கு ஒப்பான ஒரு விஷயம் தான். அங்கே வந்து நம்ம சாட்சி சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல நினைச்சா இந்த சாட்சியத்தை நினைவுபடுத்தி மறுமையாய் நீங்க நினைச்சணும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது என்று சொல்லி விடக்கூடாது. யார் சொல்லுவாங்க என்றால் உலகத்தில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாதவர்கள், ஈமான் கொள்ளாதவர்கள் இதைத்தான் சொல்ல இருக்கிறார்கள் என்பதனால தான் நல்லா இருந்துச்சுன்னா அவர்களுக்கு எதிரான சாட்சியமாக அவர்களுக்கு இதை நிரூபிச்சிருக்கிறார். எந்த மனிதன் நினைச்சுக்கூடாது நாளை மறுமையில வந்துட்டு அதாவது அல்லாவுக்கு முன்னாடி வந்து அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீதான் என்னை படைச்சிருந்தது எனக்கு தெரியாது, நீதான் என்னுடைய ரப்பு என்று எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் செய்ய மாட்டேன், உனக்கு இணை வைத்திருக்க மாட்டேன், தெரிந்திருந்தால் நான் உன்னை நிராகரித்திருக்க மாட்டேன், தெரிந்திருந்தால் உன்னுடைய வாதத்துக்கு முரணாக நடந்திருக்க மாட்டேன் எல்லாம் சொல்லுவான். சொல்வதற்கான பழுதில்லாமல் அவன் பயன்படுத்திட்டான், அதை அரெஸ்ட் பண்ணிட்டான். நீ சொல்லக்கூடாது இந்த சொல்லிட்டோம். இங்க இருக்கிற நம்ம யாராவது நாளை மறுமையில் இப்படி போய் பேச முடியுமா? பேச முடியுமா? நாம செஞ்சாலும் அமல் செஞ்சாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, நம்பிக்கை ஏற்று நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்தாலும் சரி, வாழாவிட்டாலும் சரி, நாளை மறுமையில் சென்று நாம் யாருக்கு சென்று அல்லாஹ் இடத்துல எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதற்கான சான்றுகளை அல்லாஹ் இங்கே நிரப்பமானவருக்கு தந்து விட்டான் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த வாழ்க்கைக்கு பேர் தான் இது, இந்த வாழ்க்கைக்கு பேர் தான் இது ஆலமுல் பர்ஸஹ், ஆலமுல் அர்வாஹ். இந்த வாழ்க்கை தான் ஆலமுல் பர்ஸஹ் என்பது நம்ம மரணத்திற்கு பிறகு. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம செஞ்சோம் அல்லாஹ் இடத்துல போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் தான் ஆலமுல் அர்வாஹ் நடந்த ஒப்பந்தம். நம்முடைய ரூஹ்கள் அல்லாஹ் நினைச்சாங்க, நம்முடைய தந்தைமார்களின் முதுகுத்தன்லிருந்து அல்லாஹ் வெளியேற்றி அல்லாஹ் நினைச்சா ஒப்பந்தத்தை போறோம். இந்த ஒப்பந்தத்தில் எல்லாரும் நிறுத்திட்டோம், சரிசமமா ஒரே ஒருமித்த குரலில் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒப்பந்தத்தை போட்டுவிட்டோம். ஒப்பந்தம் நமக்கு நினைவிருக்கோ இல்லையோ நினைவுபடுத்தப்பட்டாச்சு. நம்ம மறந்துட்டோமோ இல்லையோ என்ன செஞ்சாச்சு, நமக்கு நினைவுபடுத்தப்பட்டாச்சு. நினைவுபடுத்தப்பட்டதற்கு பிறகு நாம் இந்த ஒப்பந்தத்தோடு எப்படி நடந்து கொள்ளுங்கள்?
இந்த ஒப்பந்தத்துக்கு நமக்குமான நிலை என்ன? இந்த ஒப்பந்தத்தை நம்ம பேணணுமா பேணாம இருக்கணுமா? பேணினால் நமக்கு அது பயனுள்ளதாமை, பேணாவிட்டால் நமக்கு அது நஷ்டமாமை. நல்லா பாருங்க. இப்ப இந்த ஒப்பந்தத்தை பேணுவது நம்ம மீதான கடமை. அப்ப அந்த கடமையில் நம்ம என்னெல்லாம் செய்யணும்? நான் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டுட்டேன், தூதர்கள் நம்பிட்டேன், வேதத்தை நம்பிட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் 5 நேரம் தொழுகிறேன் இல்லையா? செய்யணுமா இல்லையா? போதுமா? அல்லாஹ் எதற்காண்டி இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னான்? நம்ம சொன்ன வசனத்தை தான் சொன்னான். எதற்காக இந்த ஒப்பந்தம்? மாறு செய்யாம இருக்கிறது மட்டும்தானா? எதை நிறைவேற்று? வெரி குட், மாஷா அல்லாஹ். அதான் பதில். மாறு செய்யாம இருக்கிறதுக்கு மட்டுமல்ல அந்த ஒப்பந்தம். ஏன்னா அந்த ஒப்பந்தத்தை குறித்து எல்லாம் எப்ப கேட்க போறான்? மறுமையில தான் கேட்க போறான். சுப்ஹானல்லாஹ். ரொம்ப கவனமா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ் எதற்காக நம்மிடத்தில் ஆரம்ப அருவாகில் ஒப்பந்தத்தை போட்டார் என்று சொன்னால், நாம் மாறு செய்யாமல் இருக்கிறதுக்காக மட்டுமல்ல, வேற எதற்காக? மறுமையில் அல்லாஹ் நம்மளை விசாரிக்க இருக்கிறான். அப்ப அங்கே என்ன செய்யக்கூடாது? தெரியாது யா அல்லாஹ் என்று நாம கை பிடித்து விடக்கூடாது. அப்படி அங்கே என்ன செய்யக்கூடாது? ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லக்கூடாது. கிடைக்காது. சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வ செழிப்புள்ள ஒருவனை அல்லாஹ் எழுப்பிட்டு கேள்வி கேட்பான். இந்த உலகம் முழுக்க அனைத்துமே உனக்குதான். என்ன செய்யலாம்? உலகத்தில் உள்ள அனைத்துமே உனக்கு சொந்தமான அவன் நரகவாசி. அது எல்லாத்தையும் நீடா கொடுத்து இந்த நரகத்தில் நீ தப்பிக்க நினைச்சா தப்பிப்பியா? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கொடுக்க ரெடி. சொல்லக்கூடிய பதில் என்ன? யா அல்லாஹ் நிச்சயமா தருகிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? உலகத்துல ஒன்று இருக்கும்போது நான் இதை விட அற்பமான ஒன்றை தான் கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இதை கேட்டாலா எல்லாவுக்கும் இணை கற்பிக்க கூடாது. அதை நீ செஞ்சிருந்தா இந்த நிலை வந்திருக்காது. இப்ப இதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கான். மறுமை நாளில் அல்லாஹ்விடத்துல யாரும் என்ன செய்யக்கூடாது? நியாயம் சொல்லக்கூடாது. அந்த நியாயத்திற்கான எல்லா வாசலையும் அல்லாஹ் செஞ்சுட்டான். எல்லா விதத்திலும் அடைத்து விட்டான். ஆலமில் அருவாய் நம்மிடத்தில் உடன்படிக்கை வாங்கி அதை அடைத்துட்டான். அந்த வாங்கிய உடன்படிக்கை அல்லாஹ் செஞ்சுட்டான். தூதர்கள் வாயிலாக நமக்கு நினைவுபடுத்தி விட்டான். அதன் மூலம் அடைத்து விட்டான். நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வாழ்ந்து அனுபவித்து புரிந்து சிந்தித்து உணரக்கூடிய அவகாசத்தை அல்லாஹ் தந்திருக்கான். எவ்வளவு நீண்ட வாழ்க்கை முறை இல்லையா? இத்தனை ஆண்டுகள் நம்ம இந்த உலகத்தில் இவ்வளவு வாழ்க்கை எல்லாம் தந்திருக்கிறாங்க. சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு 50 அல்லது 60 ஆண்டுகள் அல்லாஹ் வாழ்வதற்கான அவகாசம் கொடுத்தான்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன செய்ய மாட்டான்? எந்த சாக்கு போக்கே அல்லாஹ் இருக்க மாட்டான். நியாயம் சொல்றதுக்கு அவன் எதுவும் இருக்காது. இதெல்லாம் அல்லாஹ் முடிச்சுக்குவோம். இப்ப இதெல்லாம் எல்லாம் என்ன செஞ்சிருக்க? நமக்கு எதிரான சான்றுகளா அல்லாஹ் வைக்கிறான். நீ அல்லாஹ் பேசுறது நாளைக்கு வந்துட்டு எனக்கு தெரியாம இருந்துச்சு, அதான் நான் அறியாம என்ன செஞ்சுட்டேன் நியாயம் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நாளை மறுமையில் ஒரு மனிதன் கொண்டு வருவான். அவனுக்கு எதிராக என்ன செய்யப்படுது? குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்படும். எத்தனை வாலியம்? எத்தனை தொகுதி? 99 வாலியம். 99 சிஜிலாத். எந்த அளவுக்கு சொன்னா, மத்தல் பசர், பார்வை எட்டும் தூரம் அளவுக்கு அவனுக்கு எதிரான அந்த அவனுடைய குற்றப்பத்திரிகை, அவனுடைய பாவங்களுடைய பட்டியல் நீண்டு கிடக்கும். அல்லாஹ் கேட்கிற நாளுக்கு மறுமையில் கேட்பான், அத்துன்கிரு ஹாதா மின் ஹாதா ஷையா, இதில் ஏதாவது ஒன்று நீ நிராகரிக்கிறியா? நீ செய்யல, இதை நீ செய்யல, இதை நீ செய்யல, இந்த ஏதாவது ஒன்று நீ மறுக்கிறாயா என்று அல்லாஹ் கேட்பான். இந்த மனிதன் என்ன சொல்லுவான்? தாயா நான் மறுக்கலையாப்பா. மறுக்க முடியாது. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? தெளிவான சான்றோடு அவனுக்கு முன்னால் வச்சிருக்கிறான். மறுக்க முடியாது. அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அவ நமக்கு கத்தபத்தி ஹாஃபிதூன், உண்மையினுடைய செயல்களை கண்காணித்து எழுதுவதற்கென்று நான் எழுத்தர்களை நியமித்திருக்கிறேனே, மலாய்க்காவை நியமித்திருக்கிறேனே, அந்த மலாய்க்காவின் யாராவது உனக்கு எதிராக அநியாயம் செஞ்சுட்டாங்களா? மனுஷன் செய்வாங்க. நம்மள ஒருத்தரை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வச்சா என்ன செய்வோம்?
மோசடி என்னது, அவன் செய்யாத குற்றத்தை எழுதுது, செஞ்சதை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி கூட்டி குறைச்சி எழுதுது, பிள்ளை செய்வோமா இல்லையா? அது நடக்கும். அதனால தான் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி குற்றங்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்களான மலாயிக்காவை எல்லாம் நம்ம இது கண்காணிப்பாளர் நியமித்திருக்கிறான். அதனால தான் கேட்கிறான், என்னுடைய கண்காணித்து எழுதக்கூடிய எழுத்தர்கள் உனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அந்த மனிதன் சொல்லக்கூடிய பதில் என்ன? லா யார், அவங்க அநியாயம் செய்யல, அநியாயம் செஞ்சதெல்லாம் நான் தான். என்ன சொல்றா? எல்லா அநியாயத்தையும் நான் தான் செஞ்சேன். அடுத்து அல்லாஹ் மூன்றாவது கேள்வி கேட்கிறான், அவளுக்கு உதுர், உனக்கு ஏதாவது நியாயம் இருக்கா? இதனால் அதை செஞ்ச, அதனால் இதை செஞ்ச அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? 1000 ஆர்குமெண்ட் வைப்போம் இல்லையா? நான் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் என்ன செய்வோம்? நியாயம் கற்பிப்பதற்கான என்ன செய்வோம்? நம்ம வாதம் புரிவோம் இல்லையா? அந்த வாதத்தை புரிவதற்கான அவகாசத்தை அல்லாஹ் தரான். அதை அவன் என்ன சொல்றான்? இல்லையா, அதுக்கும் எனக்கு ஒண்ணு இல்லை இருக்காது. ரப்பல் ஆலமீனுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது? பொய்யோ புரட்டோ வார்த்தை ஜாலங்களோ கொண்டு ஒருவன் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அவன் செய்வான். அதுவும் இல்லைன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியற்ற நிலை மனிதனுக்கு நாளை உருவாகும். இப்போ இதெல்லாம் உணர்த்ததுக்கு தான் எல்லாம் எடுத்திருக்கலாம். அந்த உடன்படிக்கை வாங்கினா இந்த உடன்படிக்கை நமக்கு நினைவுபடுத்திருக்கிறோம். இது நமக்கு இப்பவும் அந்த நடந்த நிகழ்வுகள் நமக்கு ஞாபகம் வரலாலும் நமக்கு ஒண்ணு போதும் இருக்கிறது. கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் வந்திருக்கு, அது போதும். அப்ப நான் என்ன செய்யணும்? அந்த உலகத்திற்காக நான் தயாராகணும். இந்த உலகத்திற்காண்டி எந்த உடன்படிக்கை எல்லாம் எதை காரணம் காட்டி வாங்கினான்? எதை காரணம் காட்டி வாங்கினான்? மறுமையில நீ நியாயம் சொல்லக்கூடாது, மறுமையில என்ன செய்யக்கூடாது, நீ எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது என்பதற்காக நீ வாங்கினானோ அந்த மறுமையில் சாக்கு போக்கு சொல்லக்கூடிய நிலை வந்து அப்ப அதற்கு கிடைச்சிடணும் திருப்பெறணும். இன்னும் என்னடா கடமை இருக்கு? இந்த சாட்சியத்தோடு சேர்த்து நாம அல்லாஹ்வுக்கு முன்னால் நாளை மறுமையில் இந்த உம்மத்தின் மீதான ஒரு கடமை கொண்டு இருக்கு. என்ன கடமை? அந்த கடமை எதிர்க்காம நாளை மறுமையில் பேசணும். நபிமார்களுக்கு சாட்சியாக நிற்க வேண்டுமா? யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில். அதனால தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் وكيف اذا جئنا من كل امه بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا என்கிற வசனத்தை ஓதப்பட்ட போது அழுதார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓத சொல்றாங்க. ஓதி கேட்ட உடனே அழுகிறாங்க. கண்ணீர் சிந்துகிற ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக அழுதாங்க? நாளைக்கு சாட்சி சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சாட்சியாளர் அப்பா அல்லாஹ் இந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் சாட்சியாளராகும். இப்ப நம்ம ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடமையில் தான் சரியா செய்து விட்டோமா இல்லையா என்பதை நினைச்சு அழுதுதான் செஞ்சாங்க, அழுதாங்க. ஆனா அதனால தான் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் அவர்கள் மனித சமுதாயத்தில், அதாவது ஹஜ்ஜத்துல் வதா என்கிற அந்த உரையில் என்ன செஞ்சாங்க? ஒரு உடன்படிக்கை நம்மள்கிட்ட வாங்கினாங்க, மனிதர்கிட்ட வாங்கினாங்க. என்ன வாங்கினாங்க? ஹலால் பெல்லத்து, நான் உங்களுக்கு என்னுடைய தூது செய்தியை கொண்டு வந்து சேர்த்து விட்டேனா இல்லையா? சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? உண்மையான நேர்மையான மக்கள். அவங்க சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க? அத்தைத்தல் அமானா வபல்லகத ரிசாலா வஅத்தைத்தல் அமானா வநஸஹதல் உம்மா. அல்லாஹ்வின் அவர்களே, நீங்க உங்களுடைய அமானத்தை நிறைவேற்றிட்டீங்க, சமுதாயத்துக்கு தேவையான உபதேசத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, உங்களுடைய தூது செய்தியை முழுமையாக எடுத்துரைத்து விட்டீர்கள், கம்ப்ளீட், உங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அடுத்து என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சி. அந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க? தான் சாட்சியாக்கப்படுவதை நினைத்து அழுதார்கள். தனக்கு எதிராக சமுதாயம் சாட்சியாக்கப்பட்டு வருவதை நினைத்து அழுதார்கள். ஏன்? முன் சென்ற சமுதாயங்கள் எப்படி நடந்தது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் நாளைக்கு மறுமையில சாட்சியா வரும்போது, உங்கள்கிட்ட தூதர் வந்தாரா, செய்தி சொன்னாரா அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க? மா ஜானா மின் பஷீரின் வலா நதீர், எங்கள்கிட்ட எந்த தூதரும் வரவில்லை, எந்த நற்செய்தி சொல்லக்கூடியவரும் வரவில்லை, எந்த எச்சரிக்கையாளரும் வரவில்லை என்று சொல்லுவாங்க. அவருக்கு சாட்சியை யாரை கொண்டு வருவோம்? அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு யாராவது சாட்சி இருக்காங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அல்லாஹ் என்ன முறையிடுவாரு? முஹம்மது வ உம்மத்துஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து தான் எனக்கு சாட்சி.